ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஜேடிஓ சிலபஸில் புதுசாக ஆட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த டாபிக் ஸ்டெபிலிட்டி ஆஃப் எர்த் ரீட்டைனிங் வால்ஸ் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது நம்ம ஜேடிஓ சிலபஸில் யூனிட் 2 மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சரில் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் இந்த ரீட்டைனிங் வால் பற்றியும், இதில் இருக்கக்கூடிய இந்த ரீட்டைனிங் வால் எப்படி ஃபெயில் ஆகுது, என்னென்ன மாதிரி ஃபெயில் ஆகுது, அதை எப்படி நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம், அதில் இருக்கக்கூடிய டெக்னிக்கல் கான்செப்ட், எக்ஸாம் ஓரியன்டாக இதில் இருந்து எப்படிலாம் கொஷின் கேட்கலாம், இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பேட்சில் லாஸ்ட் இயர் நம்ம பிப்ரவரி மந்த் ஸ்டார்டிங்கில் அப்போ தான் நம்ம அதிலிருந்து தான் நம்ம ஷெட்யூல்டு டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். இந்த டெய்லி டெஸ்ட்டு, அப்புறம் வீக்லி டெஸ்ட்டு, இந்த மாதிரி மெட்டீரியல் வீடியோ எல்லாமே கொடுத்து டெய்லி வீடியோ கொடுத்து டெஸ்ட் பேட்ச் மாதிரி அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் பிப்ரவரி மந்தில். அப்புறம் அதிலிருந்து நம்ம கண்டினியூஸாகவே பேட்சஸ் வந்து போயிட்டுருக்கு. இப்போ வரைக்குமே நம்ம கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதில் 2024 ஃபஸ்ட்டு பிப்ரவரி மந்தில் ஸ்டார்ட் பண்ண பேட்சில் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட் ஓவராலாக 3rd ரேங்க் வந்து வாங்கியிருக்காங்க. நம்ம முனிசிபாலிட்டி ரிசல்ட் வந்திருக்கு. அந்த முனிசிபாலிட்டி எக்ஸாமில் ஜேடிஓ லெவல், அதாவது டிப்ளமோ லெவல் எக்ஸாமில் அவங்களோட மார்க் வந்து பார்த்திங்கன்னா 403.5. ஓவராலாக இன்டர்வியூ எல்லாமே சேர்த்து அவங்களோட மார்க் 403.5. நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த அளவுக்கு அவங்க ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. நம்மளோட டெஸ்ட் பேட்சும் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க. என்கிட்ட கால் பண்ணி பேசியிருந்தாங்க. இந்த மாதிரி நான் ஓவராலாக 3rd பிளேஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. கேட்கும் போதே நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. முன்னாடி நம்ம பேட்சில் ஜாயின் பண்ணதுலேருந்தே அவங்க நல்ல ஒரு படிச்சுட்டு நல்ல ஒரு ஃப்ளோலே இருந்தாங்க. நம்மக்கிட்ட ஏதாவது டவுட்னா கேட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ஃப்ளோலே இருந்தாங்க. அவங்களோட எஃபோர்ட்டுமே இதில் ரொம்ப முக்கியம். இவ்வளோ ஹை ஸ்கோர் பண்ணுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அவங்க எவ்வளோ எஃபோர்ட் போட்டிருப்பாங்க அப்படிங்கிறது இதுலேருந்தே நமக்கு தெரியுது. அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களோட ஃபுல் எஃபோர்ட் போடுங்க. அவங்களால முடியுது அப்படிங்கும்போது உங்களாலையும் கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும். கன்சிஸ்டண்ட்டாக படிங்க. டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. தேவையில்லாத இதுக்கு நம்ம டைமை ஒதுக்காமல் ஸ்டடியில் ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். திரும்ப திரும்ப படிங்க, ரிவைஸ் பண்ணுங்கள். மறந்துச்சு அப்படின்னா, படிக்கிறது மறக்குது அப்படின்னா திரும்ப திரும்ப எழுதி வச்சு படிங்க. டெஸ்ட்டு நிறைய போட்டு பாருங்கள். டெஸ்ட்டு ஓனாக நீங்கள் வந்து ரியல் எக்ஸாமில் எப்படி போடுவீங்களோ அதே மாதிரியே திரும்ப திரும்ப டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணுங்கள். ஃபார்முலா எல்லாமே எழுதி வச்சு படிங்க. ஓகேவா? கன்சிஸ்டண்ட்டாக படிச்சிங்க அப்படின்னா உங்களாலையும் அச்சீவ் பண்ண முடியும். இது போக இதே மாதிரி நிறைய பேர் நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. கிளியர் பண்ணிடுவேன் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறதையும் நமக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜாகவும் கால் பண்ணியும் சொல்லியிருந்தாங்க. அதனால் ஆப்பர்ச்சுனிட்டி வரதை மிஸ் பண்ணாதீங்க. அடுத்து வரக்கூடிய எக்ஸாமுக்கு கண்டிப்பாக படிங்க. ஏற்கனவே பண்ண எக்ஸாமில் நல்லா ஸ்கோர் பண்ணல அப்படின்னாலும் பரவாயில்ல. நெக்ஸ்ட்டு வரக்கூடிய எக்ஸாமுக்கு படிங்க. நம்ம அடுத்த எக்ஸாமுக்கு தான் இனிமேல் படிக்கணுமா அப்படின்லாம் எதுவுமே யோசிக்காதீங்க. ஓகேவா? அடுத்தடுத்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டு இருக்கக்கூடாது, மிஸ் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. முனிசிபாலிட்டி எக்ஸாம் ஸ்டார்டிங்கில் வரும்போதும் நமக்கு அப்படி தான் தோணியிருக்கும். ஓகேவா? இப்போ அந்த எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட்டும் வந்துருச்சு. இன்னுமே நம்ம அந்த லெவலில் இருக்கக்கூடாது. ஓகேவா? அதனால் காலங்கள் வந்து ஓடிக்கிட்டே தான் இருக்கும். இப்போ நம்ம அடுத்த எக்ஸாமா அப்படின்ட்டு நம்ம யோசிக்கக்கூடாது. நமக்கு அடுத்த எக்ஸாம் இருக்குது அப்படின்னா இப்போ இருக்கிற டைமை நம்ம யூஸ் பண்ணி படித்தோம் அப்படின்னா அடுத்த ரிசல்ட் வரும்போது நம்ம தைரியமாக இருக்கலாம். புரியுதா உங்களுக்கு? அந்த ரிசல்ட் வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆக போகுது அப்படின்னும் நீங்கள் எதுவும் நினைக்க வேணாம். காலம் எல்லாமே ஸ்பீடாக தான் போயிட்டுருக்கு. அதனால் நீங்கள் அடுத்து வரக்கூடிய அந்த ரிசல்ட்ஸில் தைரியமாக இருக்கணும். ரிசல்ட் வரும்போது தைரியமாக இருக்கணும் அப்படின்னா இப்போவே முயற்சி பண்ணால் தான் முடியும். அதனால் நல்லா படிங்க. நம்ம பேட்சும் போயிட்டுருக்கு. பிப்ரவரியில் நம்ம ஜேடிஓ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கு. அதுலேயும் நிறைய பேர் இன்ன வரைக்கும் ஜாயின் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதுலேயும் படிச்சுட்டு நல்ல டெஸ்ட்டில் டெய்லி டெஸ்ட்லேயும் சரி, நல்ல வீக்லி டெஸ்ட்லேயும் நல்ல ஒரு ஸ்கோர் வந்து பண்ணுறாங்க. நீங்களும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பண்ணுங்கள். இல்லைனா நெக்ஸ்ட்டு நம்ம மார்ச்சில் போடக்கூடிய நியூ பேட்ச்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். வீடியோ கிளாஸ் ப்ளஸ் டெய்லி டெஸ்ட்டு, வீக்லி டெஸ்ட்டு இது எல்லாமே உங்களுக்கு வந்துடும். மெட்டீரியல் நோட்ஸ் எல்லாமே வந்துடும். ஓகேவா? அப்புறம் நிறைய பேர் இந்த புது டாபிக் வந்து எப்போ வீடியோ போடுவீங்க, புது டாபிக் வந்து மெட்டீரியல் எப்போ கொடுப்பீங்க அப்படிங்கிறதையும் கேட்டுகிட்டே இருக்கீங்க. நிறைய என்கொயரிஸ் வந்து இந்த மாதிரி தான் வந்துகிட்டே இருக்குது. புது டாபிக் நடத்துவீங்களா அப்படிங்கிற மாதிரி. நம்ம வந்து எல்லாமே இப்போவே நடத்த முடியாது. ஓகேவா? எல்லாம் நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க. புதுசாக நமக்கு டெக்னிக்கல் இல்லாமல் புதுசாக அந்த ஆர்கிடெக்சர் இதெல்லாம் கூட நமக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நம்ம வந்து சிவில் இன்ஜினியரிங் தான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டே இருந்தோம் அப்படிங்கிறதுனால இப்போ ஆர்கிடெக்சர் இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறதுனால அதை நம்ம என்ன பண்ணணும்? ஓகே, மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? வீடியோ வந்து கொடுக்க முடியும். அதனால் யாரும் ரொம்ப அவசரப்படாதீங்க. எனக்கு வந்து இப்போவே கொடுங்க அப்படின்னு அவசரப்படாதீங்க. பொறுமையாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த இடத்துல கொடுக்கும்போது அது கிளியராக புரியணும். ஓகேவா? நான் வந்து சும்மா ஏதோ கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறதுல எந்த வித கிளாஸுமே எடுத்தது கிடையாது. பேசிக்காக ஒருத்தவங்க படிக்கிறாங்க அப்படின்னாலுமே அவங்களுக்கும் புரியணும் அப்படிங்கிறதுல தான் நான் கிளாஸ் வந்து எடுத்துகிட்ருக்கேன். அதனால் நீங்கள் வந்து ரொம்ப
எனக்கு வந்து குடுங்க, கிளாஸ் எடுங்க, புது டாபிக் எடுங்க அப்படிங்கிறத தொடர்ந்து கேட்க வேணாம். ஓகேவா? நானே உங்களுக்கு வந்து என்ன பண்றேன், கம்ப்ளீட் பண்றேன். அத பத்தி ரொம்ப நீங்க திங்க் பண்ண வேணாம். ஓகேவா? இப்போ வந்து அந்த WRD அப்புறம் PWD இதுக்கு வந்து புது டாபிக் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. நமக்கு ஒரு 165 கொஸ்டின் 160 to 165 கொஸ்டின் கிட்ட நம்ம ஏற்கனவே படிச்ச டாபிக்ல இருந்தா வரப்போகுது. சிலபஸ்ல இருந்தா வரப்போகுது. அதுல உங்களால ஃபர்ஸ்ட்டு ஃபுல் ஸ்கோர் பண்ண முடியுதா அப்படிங்கிறத பாருங்க. இப்ப அதிலே ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 80% வந்து அதிலே உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகுது. ஓகேவா? 80% அதிலே கம்ப்ளீட் ஆகுதுன்னா, இது 20% தான் புதுசா படிக்க போறீங்க. அந்த 80% ஃபர்ஸ்ட்டு நான் ஃபுல்லா படிச்சிருக்கேனா அப்படிங்கிறத பாருங்க. இப்ப அது ரொம்ப இது பண்ணாதீங்க. புதுசு தான் நான் படிக்கணும். நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, இல்லாதத தான் தேடி, தேடி, தேடி போறாங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம கையில இருக்கிறத நல்லா தெளிவா படிங்க. 100% அதில நம்மளால ஸ்கோர் பண்ண முடியுதா அப்படிங்கிறத பாருங்க. ஓகேவா? புதுசு அதுக்காக நம்ம எதுவுமே படிக்க வேணாம், புதுசா தெரிஞ்சுக்க வேணாம் அப்படிங்கன்னு சொல்லல. அப்புறம் ஹைவே டிபார்ட்மெண்ட், PWD டிபார்ட்மெண்ட் இந்த 2க்குமே சிலபஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. இந்த PWD, WRD இதில ஆர்க்கிடெக்சர் இது ரிலேட்டடா டாபிக்ஸ் யூனிட் ஆட் பண்ணியிருக்காங்க. பில்டிங் சர்வீசஸ் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த 2க்கும் என்ன காமனா இருக்கோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட்டு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுங்க. ஓகேவா? இது 2மே இதில ஒரு டாபிக் படிக்கிறீங்கன்னா, அதுலயும் இருக்கும். அப்ப அந்த டாபிக்லாம் ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணுங்க, கம்ப்ளீட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த புதுசா இருக்கக்கூடிய டாபிக் வந்து படிக்கலாம் நம்ம. இப்ப நீங்க ஹைவே மட்டும் படிக்க போறது கிடையாது. PWD மட்டும் தான் நான் படிக்க போறேன் அப்படின்னு கிடையாது. எல்லா போஸ்டிங்க்குமே நமக்கு வந்து எல்லா வேக்கன்சியும் ஒரே இதில தான் வரப்போகுது. ஒரே நோட்டிஃபிகேஷன்ல தான் அவங்க விடுவாங்க. அதனால நம்ம தனித்தனியா வந்து படிக்க போறது கிடையாது. மொத்தமா தான் படிக்க போறோம். எக்ஸாம் மட்டும் நம்ம என்ன பண்ண போறோம், செப்பரேட் பண்ணி எழுத போறோம். சிலபஸ் வந்து சேஞ்ச் ஆகுறதுனால. அதனால காமனா இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட்டு கவர் பண்ணுங்க. அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற சிலபஸ நம்ம வந்து தனியா பார்ப்போம். ஓகேவா? நானும் உங்களுக்கு வந்து எல்லாமே நம்ம புதுசா என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்களோ, இது எல்லாமே நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டா வீடியோ அப்புறம் இதே மாதிரி நான் மெட்டீரியல் அந்த பிபிடி இப்போ எடுக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த மெட்டீரியல் எல்லாமே நான் குடுத்துர்றேன். அதையும் நீங்க பார்த்து நீங்களா நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகேவா? இத பார்த்தாலே உங்களுக்கு போதும். இத தவிர வேற எதுவும் நீங்க படிக்க வேணாம். இது போக நம்ம பழசு நம்ம ஏற்கனவே சிலபஸ்ல இருக்கக்கூடிய டாபிக் இது எல்லாத்தையும் தெளிவா பார்த்துக்கோங்க. அதுதான் நமக்கு முக்கியம். ஏன்னா, இதில நமக்கு புதுசா வர்றதுனால கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறது தெரியாது. ஓகேவா? கொஸ்டின் எந்தெந்த மாரி கொஸ்டின் வரும் அப்படிங்கிறது தெரியாது. அந்த இடத்துல போயிட்டு நம்ம கன்ஃப்யூஸ் ஆகுறத விட நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது. இதில இப்படி தான் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு தெரியும். ஓகேவா? அது எல்லாத்தையும் தெளிவா ஃபர்ஸ்ட்டு பாருங்க. அப்புறம் ஏஇ பேட்ச் அதுவுமே நெறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. கன்டினியூஸா எனக்கு வந்து டெய்லி மெசேஜஸ் அண்ட் கால்ஸ் வந்து வந்துட்டே இருக்கு. ஏஇ பேட்ச் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்க? கரெக்ட்டா டேட் சொல்லுங்க அப்படின்னு கால் வந்துட்டே இருக்கு. ஏஇ பேட்ச் வந்து மார்ச் மிட்ல வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? இதே மாதிரி ஷெட்யூல்டு டெஸ்ட் பேட்ச். நான் அதுக்கு வந்து அப்டேட் பண்றேன். உங்களுக்கு என்னென்ன ஷெட்யூல் என்ன படிக்கணும்? இது எல்லாத்தையுமே நான் ஷெட்யூல் போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்டேட் பண்றேன். ஓகேவா? அத நான் எல்லா வீடியோலயுமே சொல்லிட்டேன். அப்புறம் தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கிறதுனால, உங்களுக்கு தனித்தனியா இண்டிவிஜுவலா எல்லாத்துக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டே இருக்கேன். ஓகேவா? அதையுமே நான் சொல்லிக்கிறேன். ஏஇ பேட்சும் கண்டிப்பா இருக்கு. யாரும் அது வந்து இது பண்ண வேணாம். ஏஇ பேட்ச் கண்டிப்பா இருக்கும். மார்ச் மிட்ல உங்களுக்கு வந்து நான் ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, ரீட்டெய்னிங் வால். இந்த ரீட்டெய்னிங் வால் அப்படிங்கிறத நம்ம எதுல பார்த்திருப்போம் அப்படின்னா, ஃபவுண்டேஷன்ல ஜஸ்ட்டு பார்த்துருப்போம். அதில ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர், பேசிவ் எர்த் ப்ரெஷர் இதெல்லாம் பத்தி பார்க்கும்போது ஃபவுண்டேஷன்ல பார்த்துருப்போம். அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். அத பத்தி நான் கிளியரா எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன். ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர்னா என்ன? பேசிவ் எர்த் ப்ரெஷர்னா என்ன? அது தியரீஸ்லாம் வரும். அது கால்குலேட் பண்றதுக்கான தியரீஸ், ரான்கின்ஸ் தியரி இந்த மாதிரி தியரீஸ்லாம் வரும். அதெல்லாம் பத்தி ஃபுல்லா கிளியரா எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன் அந்த வீடியோஸ்ல. அது நம்ம ஃபவுண்டேஷன்ல கவர் பண்ணியிருப்போம். அதில சாயிலோட பியரிங் கெப்பாசிட்டி ஓகேவா? இதெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஃபுல்லா கவர் பண்ணியிருப்போம். இப்ப இதில நமக்கு ஸ்ட்ரக்சர பொறுத்தவரைக்கும், ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ பொறுத்தவரைக்கும் எந்த மாதிரி கொஸ்டின்லாம் இதில கேட்கலாம். ஃபார்முலா ஓரியன்டடா இதில நமக்கு கொஸ்டின் வந்து கேட்கலாம். கான்செப்சுவல் ஓரியன்டடா நம்ம கேட்கலாம். இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. இப்ப இதில என்னென்ன மாரி ஃபெயிலியர் வந்து நடக்குது, அத எப்படி நம்ம பிரிவென்ட் பண்ணலாம்? ஃபெயிலியர் நடக்காம இருக்கணும் அப்படின்னா, இதில நம்ம என்ன மாதிரி பண்ணலாம்? இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு வந்து இந்த ஸ்லைட்ல குடுத்துருக்கேன். இத பத்தி நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு ரீட்டெய்னிங் வால் அப்படின்னா என்ன? நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு எர்த்த ரீட்டெயின் பண்ணி வைக்கக்கூடியது தான் என்ன சொல்லுவாங்கன்னா, ரீட்டெய்னிங் வால் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேம்லயே இருக்கு. நமக்கு ரீட்டெய்னிங் வால் அப்படிங்கிற அந்த நேம்லயே இருக்கு. எர்த்து இல்லன்னா சாயில் அப்படின்னு சொல்லலாம். சாயில் அப்படிங்கிறத விட அந்த எல்லாமே அதில வரும். சாயில்னா அந்த மண்ணு, கல்லு எல்லாமே அதில வரும். அது எல்லாத்தையுமே என்ன பண்றோம், ஒரு செவத்துக்குள்ள நம்ம என்ன பண்றோம், நிறுத்தி வைக்கிறோம். அந்த எர்த் எல்லாமே நமக்கு
வெளியில வராம இருக்கணும் அப்படிங்கிறதுனால, அத என்ன பண்றோம், அத ஒரு தடுத்து வைக்கிறோம். ஒரு ஹைவேலயோ இல்லன்னா ஒரு ஹில்லி ரீஜியன்ல, ஹில்லி ஏரியால அந்த ஹில் சைட குளோஸ் பண்ணி, நம்ம அதுல கட்டக்கூடிய அந்த வால் பேரும் என்ன சொல்லுவாங்க, ரீட்டெய்னிங் வால் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இமேஜ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரீட்டெய்னிங் வால் இஸ் எ ஸ்ட்ரக்சர் டிசைன்டு டூ ரெசிஸ்ட் லேட்டரல் எர்த் பிரஷர். லேட்டரல் எர்த் பிரஷர் அப்படின்னா என்ன? இந்த எர்த் ஒரு ப்ரெஷர் வந்து குடுக்கும். அப்படிதானே? இந்த எர்த்ல இருந்து நமக்கு என்ன வரும்? ப்ரெஷர் வரும். இதெல்லாம் தாங்கி நிக்கக்கூடியது தான் என்ன சொல்லுவோம்? அண்ட் ரீட்டெயின் சாயில் அட் டிஃபரண்ட் லெவல். ஓகேவா? இந்த சாயில என்ன பண்ணும் அப்படின்னா, ரீட்டெயின் பண்ணி தடுத்து வைக்கக்கூடியது. இங்க ரோடு நம்ம அலைன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ரோடு இங்க இருக்கு. இப்ப இதுல வந்து இங்க இந்த சாயில் வராம இருக்கணும் அப்படின்னா, அந்த இடத்துல நம்ம ஒரு வால் கட்டணும். ஓகேவா? இட் பிரிவென்ட்ஸ் சாயில் மூவ்மெண்ட் அண்ட் ப்ரொவைட்ஸ் ஸ்டெபிலிட்டி டு ஸ்லோப்ஸ் ஆர் எம்பேங்க்மெண்ட்ஸ். இது நமக்கு தெரியும். இந்த ஒரு ஸ்லோப் இல்லன்னா, அந்த எம்பேக்மெண்ட்ட என்ன பண்ணும்? தடுத்து வைக்கும். ஓகேவா? அதுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டிய குடுக்கும். இல்ல இந்த எதுவும் வால் கெட்டல அப்படின்னா என்ன ஆகும்? இது எல்லாமே இந்த ஸ்லோப் என்ன ஆகும்? ஸ்லைட் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப இது எல்லாமே அங்க தடுத்து வைக்கக்கூடியது தான் என்ன சொல்லுவோம்? ரீட்டெய்னிங் வால் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா உங்களுக்கு? ஒரு எர்த்த ரீட்டெயின் பண்ணி வைக்கக்கூடியது. ஒரு எர்த்த தடுத்து நிறுத்தக்கூடியது. ஒரு எம்பேங்க்மென்ட், ஒரு ஸ்லோப்ப ஸ்லைட் ஆகாம ஒரு எல்லைக்குள்ள வைக்கக்கூடியது தான் என்ன சொல்றாங்கன்னா, ரீட்டெய்னிங் வால் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? இதுல நம்ம ரீட்டெய்னிங் வால் பத்தி பார்த்தாச்சு. இந்த ரீட்டெய்னிங் வால்ல நம்ம அடுத்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன? இந்த ரீட்டெய்னிங் வாலோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? இந்த ரீட்டெய்னிங் வாலோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? இந்த ஸ்ட்ரக்சருக்கு என்னென்ன பேரு சொல்லுவோம்? அப்புறம் இதுல என்னென்ன மாதிரி ஃபெயிலியர் நடக்குது? அந்த ஃபெயிலியர எப்படி நம்ம பிரிவென்ட் பண்ணலாம்? அப்படிங்கிறத பத்தி தான் இப்போ பார்க்க போறோம். ஓகேவா? ஸ்டெபிலிட்டி செக்ஸ் ஃபார் ரீட்டெய்னிங் வால். ஸ்டெபிலிட்டி அப்படின்னா என்ன? ஸ்டேபிளா இருக்கிறது அப்படிங்கிறது அங்க மீனிங். ஒரு ஸ்டெபிலிட்டி அப்படின்னா என்ன? ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து நிலையா இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அதுக்கு நம்ம என்னென்ன பார்க்கணும்? இந்த ஒரு ரீட்டெய்னிங் வால் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம். ஓகேவா? ஒரு ரீட்டெய்னிங் வால் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம் அப்படின்னா, அந்த ரீட்டெய்னிங் வால் ஸ்டேபிளா இருக்கணும். ஸ்டேபிளா இருக்கணும்னா என்னென்ன பண்ணணும்? ஃபெயிலியர் நடக்கும். என்னென்ன மாதிரி நமக்கு ஃபெயிலியர் நடக்கலாம்? அந்த ஃபெயிலியர எப்படி பிரிவென்ட் பண்ணலாம்? ஓகேவா? அதுதான் இங்க சொல்லியிருக்கோம். அவாய்டிங் டென்ஷன் இன் மேசன்ரி அட் த பேஸ். ஓகேவா? டென்ஷன நம்ம என்ன சொல்றாங்கன்னா, அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. பேஸ்ல டென்ஷன் வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சேஃப் கார்டிங் அகைன்ஸ்ட் ஓவர் டேர்னிங் அப்படின்னு சொல்றோம். ஓவர் டேர்னிங் அப்படின்னா என்ன? இங்க இருக்கு பார்த்தீங்களா? இது ஒரு ரொட்டேட் ஆகுறதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க? ஓவர் டேர்னிங் சொல்லுவாங்க. அது எர்த் வந்து என்ன பண்ணும்? ரீட்டெய்னிங் வால இந்த சைடு தள்ளும். ஓகேவா? இந்த இப்படி தள்ளுது அப்படின்னா, இது என்ன ஆகும்? ரொட்டேட் ஆயிரும். ஓகேவா? இது ரொட்டேட் ஆயிரும். இந்த ரொட்டேஷன என்ன பண்ணணும்? பிரிவென்ட் பண்ணணும். பிரிவென்ட் ஸ்லைடிங். ஸ்லைடிங்னா என்ன? இந்த இதுல வந்து நம்ம ரீட்டெய்னிங் வால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கீழ என்ன இருக்கும்? சாயில் இருக்கும். ஓகேவா? கீழ வந்து சாயில் சர்ஃபேஸ் இருக்கும். இப்போ இந்த சாயில் சர்ஃபேஸ் ஒரு வெட்டா இருக்கு அப்படிங்கிற கண்டிஷன்ல, இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ நீங்க வந்து ஒரு தரையில நின்னுட்டு இருக்கீங்க. அந்த ஃப்ளோர் வந்து எப்படி இருக்குன்னா, வெட்டா இருக்கு. வெட்டா இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில, லைட்டா உங்கள வந்து புஷ் பண்ணாலே என்ன ஆகும்? கால் என்ன ஆயிரும்? வலிக்கிரும். அப்படிதானே? வலிக்கிரும். அது பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்லைடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்லைட் ஆயிரும். ஓகேவா? ஒரு வெட் ஃப்ளோர்ல நம்ம நின்னுட்டு இருக்கோம் அப்படின்னா, ஈரமான தரையில நிக்கிறோம் அப்படின்னா, அது நம்ம லேசா ஒரு புஷ் பண்ணாலே நம்ம என்ன பண்ணிருவோம்? ஸ்லைட் ஆகி கீழ விழுந்துருவோம். அப்போ என்ன இருக்கு அப்படின்னா, நமக்கும் நம்மளோட காலுக்கும், அந்த தரைக்கும் இடையில ஃப்ரிக்ஷன் வந்து ரொம்ப லோவா இருக்கு. அந்த ஃப்ரிக்ஷன் லோவா இருந்துச்சு அப்படின்னா, நமக்கு ஈஸியா வந்து என்ன ஆயிரும்? ஸ்லைட் ஆகி கீழ விழுந்துருவோம். இப்போ இதே தான் இங்கேயும். இங்க ஒரு வெட்டா இருக்கு. சாயில் வந்து ரொம்ப வெட்டா இருக்கு. ரொம்ப லூஸா இருக்கு அப்படிங்கிற கண்டிஷன்ல, இங்க ஒரு எர்த் வந்து தள்ளுது. எர்த்த தான் ரீட்டெயின் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேவா? அந்த இடத்துல சாயில், எர்த் எல்லாமே இருக்கு. அத வந்து ரீட்டெயின் பண்ணி வச்சிருக்கோம் அப்படிங்கும்போது, அது ஒரு பிரஷர் வந்து இந்த வால்ல குடுக்கும். குடுக்கும்போது என்ன ஆகும்? ஸ்லைட் ஆகி வெளியில போயிரும். ஓகேவா? ஸ்லைட் ஆகி வெளியில போயிரும். அது ஒரு ஃபெயிலியர். அப்புறம் சாயில் பியரிங் கெப்பாசிட்டி. ஓகேவா? பிரிவென்ட் ஸ்லைடிங். அப்புறம் பிரிவென்ட் கிரஷிங் அட் த பேஸ். கிரஷிங் அட் த பேஸ்னா என்னன்னா, இந்த சாயில் பியரிங் கெப்பாசிட்டி ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து நம்ம இப்போ லோடு வந்து அப்ளை பண்றோம். ஓகேவா? லோடு வந்து அப்ளை பண்றோம். மேல இருந்து லோடு அப்ளை ஆகுது. சர்சார்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சாயிலோட பிரஷர். இங்க இருக்கு பார்த்தீங்களா? அந்த சாயில் வந்து என்ன ஆகும்? ஒரு பிரஷர் வந்து குடுக்கும். அப்ப அது குடுக்கும்போது, அது ஒரு லோடு. அப்புறம் மேல இதோட செல்ஃப் வெயிட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரீட்டெய்னிங் வாலோட செல்ஃப் வெயிட். இது எல்லாம் சேர்ந்து கீழ அமுக்கும். கீழ சாயில் வீக்கா இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? சாயிலோட பியரிங் கெப்பாசிட்டி. ஓகேவா? அது தாங்கக்கூடிய திறன் கம்மியா இருந்தது அப்படின்னா என்ன ஆயிரும்? ஃபெயில் ஆயிடும். அப்படிதானே? ஃபுல்லா உள்ள வந்து என்ன ஆயிரும்? கிரஷ் ஆகி உள்ள போயிரும். அதுவும் ஒரு ஃபெயிலியர் தான் நமக்கு. அதுதான் இங்க சொல்றாங்க. புரியுதா உங்களுக்கு?
இது எல்லாமே இதில் வரக்கூடியது, ஃபெயிலியரில் வரக்கூடியது. இதை பற்றி நம்ம என்ன பண்ணுவோம் பார்ப்போம். டென்ஷன் இன் மேசன்ட்ரி பேஸ்னால் இந்த இது குளோபல் இன்ஸ்டபிலிட்டின்னு சொல்கிறோம். இந்த சைடு என்ன ஆகிரும், டென்ஷன் கிரியேட் ஆகும். டென்ஷன் கிரியேட் ஆகிறது மூலமாக இது வந்து இந்த பக்கம் இறங்கிரும். ஓகேவா, ரைட் சைடு இந்த ஹீல் ஸ்லாப் அப்படின்னு சொல்லுவோம். ஹீல் ஸ்லாப் சைடு ஃபுல்லாக இறங்கிடும். இதை பற்றி ஃபுல்லாக நம்ம தெளிவாக பார்ப்போம். ஓகேவா, ஃபுல்லாக தெளிவாக பார்ப்போம். இப்போ இதோட பார்ட்ஸ் என்ன அப்படின்னு பாருங்கள். இதுதான் ரீடைனிங் வால் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதில் சாயில் இருக்குது. ஓகே, இந்த வால் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் அப்படியே லென்த்துக்கு போயிட்டே இருக்கும். இமேஜ் பார்த்தோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி லென்த்தாக என்ன பண்ணும், இப்படி லென்த்தாக போயிட்டே இருக்கும். ஓகேவா, அது பேர் தான் என்ன சொன்னாங்கன்னா ஸ்டெம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, அந்த மேலே வால் மாதிரி நிற்குது பார்த்தீங்களா, ஒரு காலம் மாதிரி இங்கே நிற்குது பார்த்தீங்களா, இது பேர் தான் ஸ்டெம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் அப்படி லென்த்தாக அப்படி போயிட்டே இருக்கும். ஓகேவா, அப்புறம் இந்த பக்கம் இருக்கக்கூடியது இது என்ன சொல்லுவாங்கன்னா டோ அப்படின்னு சொல்லுவாங்க. இது பேர் டோ. இந்த பக்கம் இது பேர் ஹீல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீல் ஸ்லாப், டோ ஸ்லாப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இது கீழே அந்த தரையோட கனெக்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அது பேர் பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, தரையோட அந்த வாலில் கனெக்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அது பேர் பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா, இங்கே வந்து சாயில், இந்த சாயில் தான் என்ன ஆகும், இது வந்து ப்ரெஷர் வந்து கொடுக்கும். இந்த ஸ்டெம்மில் ப்ரெஷர் வந்து கொடுக்கும். புரியுதா, அது ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் என்ன ஆகும், இந்த ப்ரெஷர் எல்லாமே ரிசல்டண்ட்டாக மொத்தமாக ஆக்ட் ஆகும். இது எல்லாத்தையும் பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். ஓகேவா, இதை பார்ட்ஸை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த சின்னதாக இந்த பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா டோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இது இந்த எர்த்துக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடியது, எர்த் சைடு இருக்கக்கூடியதை ஹீல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீல் ஸ்லாப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பேர் என்ன ஸ்டெம் அப்படின்னு சொல்கிறோம். கீழே இருக்கக்கூடிய அந்த எர்த்துக்கும், அதாவது கீழே தரைக்கும் நம்ம ரீடைனிங் வாலுக்கும் கனெக்ட் ஆகிற இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, அது பேர் பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அவாய்டிங் டென்ஷன் இன் மேசன்ட்ரி அட் பேஸ். ஓகேவா, நமக்கு கொஷின் கேட்குற ஏரியா அப்படின்னா இதுதான். நம்ம அந்த ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்ட்ரக்சர் இந்த யூனிட் நம்ம ஃபவுண்டேஷன் அப்படின்னா அது வேறு. இந்த ஸ்ட்ரக்சர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு இதில் பார்த்துருப்போம், பெண்டிங் ஸ்ட்ரெஸ்லாம் பார்த்துருப்போம். கம்பைன்டு ஸ்ட்ரெஸ், அதாவது ஆக்சியல் ஃபோர்ஸ்னால் வரக்கூடிய அந்த கம்ப்ரஷன் ஒரு எசென்ட்ரிசிட்டி மூலமாக க்ரியேட் ஆகக்கூடிய அந்த பெண்டிங் ஸ்ட்ரெஸ். எசென்ட்ரிசிட்டி வந்துச்சு அப்படின்னா என்னாகும், ஒரு பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வரும். நமக்கு தெரியும் ஒரு காலம் இப்படி இருக்குது, ஒரு காலம் இருக்குது. இதில் கரெக்டாக இதோட சென்டரில், ஓகேவா, இந்த சென்டரில் லோடு அப்ளை ஆச்சு அப்படின்னா அங்கே கம்ப்ரெசிவ் லோடு மட்டும்தான் என்ன ஆகும், ஆக்ட் ஆகும். ஓகேவா, கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ் மட்டும் தான் அங்கே கிரியேட் ஆகும். இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆக்சியலி லோடர் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா, இது பேர் தான் என்ன ஆக்சியலி லோடர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு காலம் இருக்குது. இந்த காலமில் நம்ம வந்து சென்ட்ரா லோடு அப்ளை ஆகாமல் கொஞ்சம் தள்ளி அப்ளை ஆகுது அப்படின்னா, ஓகேவா, ரைட்டோ லெஃப்ட்டோ சைடில் தள்ளி அப்ளை ஆகுது அப்படின்னா அது எந்த டிஸ்டன்ஸுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸில் தள்ளி அப்ளை ஆகுதோ அந்த டிஸ்டன்ஸுக்கு ஏற்ற மாதிரி அதில் என்ன ஆகும், ஒரு மொமெண்ட் வந்து க்ரியேட் ஆகிரும். நமக்கு தெரியும் ஒரு லோடு ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் தள்ளி போனாலே அங்கே கூட சேர்ந்து என்ன வரும், மொமெண்ட்டும் வந்துடும். ஓகேவா, அதாவது இப்போ இங்கே வந்து என்ன பண்ணுறோம், ஒரு லோடு வந்து இங்கே அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துலேருந்து நீங்கள் பார்க்கும்போது உதாரணத்துக்கு இது ஒரு எக்ஸ் அப்படிங்கிற டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னா இது ஒரு இங்கே மொமெண்ட்டாக க்ரியேட் பண்ணிடும். ஓகே, இங்கே டபிள்யூ அப்படிங்கிற ஒரு லோடு வருது அப்படின்னா இங்கே இந்த குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்கு என்ன ஆகும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மொமெண்ட் இருக்காது. ஏன் அப்படின்னா அங்கே வந்து என்ன பண்ணுவோம், டிஸ்டன்ஸ் கிடையாது, ஜீரோ. அப்போ டபிள்யூ இன்டூ எக்ஸ் அப்படிங்கிறது என்ன, அந்த டிஸ்டன்ஸை பொறுத்து மொமெண்ட் கிரியேட் ஆகும். மொமெண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா, ஃபோர்ஸ் இன்டூ பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இதில் இருக்கக்கூடிய இந்த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ், ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் அங்கே பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் கிரியேட் ஆகுது பார்த்தீங்களா, அதுதான் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது, மொமெண்ட் அப்படிங்கிறது கிடைக்குது. அப்போ இங்கே அதே மாதிரி தான், இங்கே ஒரு காலம் இருக்குது. இந்த காலமில் சென்டரில் லோடு ஆக்ட் ஆகாமல் கொஞ்சம் தள்ளி ஆக்ட் ஆகுது. அப்போ இது சென்டர்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டபிள்யூ அப்படிங்கிற லோடு வந்து அப்ளை ஆகுது. அப்போ டபிள்யூ இன்டூ இ அப்படிங்கிற அளவுக்கு அங்கே என்ன ஆகும், ஒரு மொமெண்ட் வந்து கிரியேட் ஆகும். இந்த மொமெண்ட் கிரியேட் ஆகுறதுனால இது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கிரியேட் பண்ணும். அங்கே டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸை இங்கே கிரியேட் பண்ணும். ஓகே, இங்கே டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸை கிரியேட் பண்ணும். இந்த டென்ஷன் வந்தது அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், அங்கே ஃபெயிலியர் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரீடைனிங் வால் ஃபெயிலியர் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை பற்றி நம்ம பார்ப்போம். என்ன சொல்லியிருக்காங்க, எப்படி நம்ம வந்து டென்ஷனை அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ensure the resultant force of the soil pressure and self-weight passes within the middle third of the base. முன்னாடியே பார்த்துருப்போம் ஏற்கனவே இந்த பெண்டிங் ஸ்ட்ரெஸ் பார்க்கும்போது எசென்ட்ரிசிட்டி வந்து எந்த அளவுக்கு நம்ம லிமிட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். ஓகேவா, அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா நமக்கு எத்தனை விதமான ஃபோர்ஸ், எத்தனை விதமான லோடுங்க வந்து இங்கே ரீடைனிங் வால்க்கு வருது. இது வந்து எர்த்து மூலமாக வரக்கூடியது. ஓகேவா, எர்த்து வந்து என்ன பண்ணும், இந்த மாதிரி ஆக்ட் ஆகும். ஓகேவா, இந்த ரீடைனிங் வாலை வெளியில் தள்ளுவது ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க. இது வந்து என்ன பண்ணும், லெஃப்ட்டில் தள்ளும். இந்த டபிள்யூ அப்படிங்கிறது என்ன, இந்த செல்ஃப் வெயிட். ஓகேவா, இந்த ரீடைனிங் வாலோட வெயிட் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த சர்சார்ஜ் லோடு, இது எல்லாமே என்ன ஆகும், மொத்தமாக
யூனிஃபார்மாக இதோட சென்டரில் ஆக்ட் ஆகும். ஓகேவா, இதோட சென்டரில் ஆக்ட் ஆகும். அப்புறம் இது எர்த் ப்ரெஷருமே இதோட சென்ட்ராய்டில் ஆக்ட் ஆகும். ஓகேவா, எர்த் ப்ரெஷருமே இதோட சென்ட்ராய்டில் மொத்தமாக அதோட ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எல்லாமே சென்டரில் ஆக்ட் ஆகும். இப்போ இந்த ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகுது. இந்த 2 ஃபோர்ஸையுமே நம்ம ரிசல்டண்ட்டாக சொல்லுவோம். அப்படி தானே, ரிசல்டண்ட்டாக சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு R = √W² + E². ஓகே, எர்த் ப்ரெஷருக்கு நான் ஈன்னு எடுத்துக்கிறேன், E². ஓகே, இதான் ரிசல்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரிசல்டன்ட் அப்படிங்கிறது எங்கே ஆக்ட் ஆகும்னா இந்த மாதிரி இன்க்ளைண்டாக ஆக்ட் ஆகும். புரியுதா, இந்த மாதிரி இன்க்ளைண்டாக ஆக்ட் ஆகும். இந்த இன்க்ளைண்டாக ஆக்ட் ஆகக்கூடிய இந்த ஃபோர்ஸ் எந்த இடத்துல ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து இங்கே டென்ஷன் வருமா கம்ப்ரெஷன் வருமா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்படி டென்ஷன் வந்தது அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு என்ன நடக்கும், அங்கே ஃபெயிலியர் வந்து நடக்கும். ஓகேவா, நமக்கு ஏற்கனவே தெரியும் அந்த டென்ஷனை நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம கம்பைன்டு ஸ்ட்ரெஸ்ஸில் பார்த்துருப்போம், வீடியோ பாருங்கள். ஆல்ரெடி நம்ம எசன்டிகலி லோடட் காலமில் வீடியோ போட்டிருப்போம். ஓகேவா, கம்பைன்டு டைரக்ட் அண்ட் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் அந்த டாப்பிக்கில் வீடியோ நம்ம கவர் பண்ணியிருப்போம். இப்போ காலம் இருக்குது அப்படின்னா இந்த காலமில் கரெக்டாக மிடில் தேர்டில் சென்டரில் இருந்து B/6 அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதோட வெத்து வந்து B அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சென்டரில் இருந்து B/6க்கு இது நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இந்த பக்கம் B/6க்கு நீங்கள் எந்த இடத்துல வேணால் லோடு அப்ளை பண்ணீங்க அப்படின்னாலும் அங்கே டென்ஷன் வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு லிமிட்டிங் வேல்யூவை நம்ம சொல்லியிருப்போம். ஓகேவா, புரியுதா உங்களுக்கு? அதாவது நான் என்ன சொன்னேன், காலமில் ஆக்சியலாக லோடு அப்ளை பண்ணால் ஒன்லி கம்ப்ரெஷன் மட்டும்தான் வரும், அது நமக்கு பிரச்சனை இல்லை. ஓகேவா, இப்போ இது நமக்கு கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு அப்படின்னா இந்த குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வந்து ஒரு மொமெண்ட்டை வந்து அங்கே கிரியேட் பண்ணிடும் அப்படின்னு பார்த்தோம். மொமெண்ட்டை வந்து கிரியேட் பண்ணிடும். அப்போ அதை வந்து எவ்வளோ வேல்யூக்குள்ளே லிமிட் பண்ணணும், அந்த லோடை ரொம்ப தள்ளி போகக்கூடாது, எவ்வளோ வேல்யூக்குள்ளே லிமிட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா B/6. இந்த சென்டரில் இருந்து இந்த பக்கம் அந்த பக்கம் B/6 போய்க்கலாம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா B/3, டோட்டலாக சென்டரில் B/3 அப்படிங்கிற அளவுக்கு. அதாவது B அப்படிங்கிறது என்னென்னா இதோட டோட்டல் பேஸோட வித்து. ஓகேவா, பேஸோட வித்து தான் B அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நமக்கு சென்டர்லேருந்து B/6 அப்படிங்கிற வேல்யூ, எசென்ட்ரிசிட்டி அப்படின்னு கேட்டாங்கன்னா B/6 அப்படின்னு போடணும். டோட்டலாக கேட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணணும், நம்ம B/3 அப்படிங்கிறது போடணும். ஓகேவா, B/3க்குள்ளே நம்ம என்ன பண்ணணும், லிமிட் வந்து பண்ணணும். எசென்ட்ரிசிட்டி எது அளவுக்கு லிமிட் பண்ணணும் அப்படின்னா B/6க்கு கம்மியாக இருக்கணும். இந்த எசென்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது என்னென்னா இந்த லோடு வரக்கூடிய டிஸ்டன்ஸ் இதுக்குள்ளே இருந்தது அப்படின்னா நமக்கு சேஃப். ஓகேவா, இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ≤ B/6 இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதை நம்ம அதில் பார்த்துருப்போம், நம்ம வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறோம், கோர் செக்ஷன் அப்படிங்கிறதெல்லாம் அந்த வீடியோவில் பார்த்துருப்போம். அதை நீங்கள் தெளிவாக பாருங்கள். ஓகேவா, யூஸ் ப்ராப்பர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். ஓகேவா, ப்ராப்பர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் நம்ம ப்ரொவைட் பண்ணலாம். அப்புறம் கவுண்டர் ஃபோர்ட் வால்ஸ் இதெல்லாம் போடுறது மூலமாக நம்ம இதை தவிர்க்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ப்ரொவைட் வைடர் பேஸ். ஓகேவா, பேஸை அதிகப்படுத்துறது மூலமாகவும் என்ன பண்ணிக்கலாம், இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து இந்த டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இந்த வேல்யூ இது என்ன, இது பெண்டிங் ஸ்ட்ரெஸ். ஓகேவா, இது என்ன, ஆக்சியல் ஸ்ட்ரெஸ், நார்மல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு பார்ப்போம். இந்த பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு பதிலாக தான் என்ன போட்டிருக்காங்க, பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸுக்கான ஃபார்முலா தான் என்ன, M/Z அப்படின்னு வரும். ஓகேவா, இங்கே லோடு பை ஏரியா. இப்போ WBன்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, லோடு பை ஏரியா. இங்கே ஏரியாவை இந்த லென்த்தை எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்னா இந்த வால் வந்து போயிட்டே இருக்கும், அதனால் 1 மீட்டர் பெர் மீட்டர் அப்படின்னு எடுத்துப்பாங்க. 1 எடுத்துக்கிறதுனால இங்கே B மட்டும் போட்டிருக்கோம். ஓகேவா, ஏக்கு வந்து ஏரியாவுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கோம், B மட்டும் எடுத்துருக்கோம். லென்த்தை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கோம், 1 அப்படிங்கிற மாதிரி எடுத்துருக்கோம். ஓகேவா, இது வந்து B²/6. ஓகேவா, B²/6 அப்படின்னா இந்த Z அப்படின்னு சொல்லுவோம். Z அப்படிங்கிறது என்ன, செக்ஷன் மாடுலஸ். ஓகேவா, BD²/6 அப்படின்னு நம்ம பார்ப்போம் பார்த்தீங்களா, அது இங்கே வந்து என்ன எடுத்திருக்காங்க, B²/6 அப்படின்னு நம்ம எடுத்துருக்காங்க. நம்ம பார்ப்போம். இந்த 3 கண்டிஷன் என்னன்னு பார்த்துக்கோங்க. ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுறது மூலமாக தவிர்க்கலாம். மிடில் தேர்டில் அந்த லோடு அப்ளை பண்ணுறது மூலமாக நம்ம இந்த டென்ஷனை வந்து குறைக்கலாம். அப்புறம் வைடர் பேஸ் கொடுக்குறது மூலமாக. நெக்ஸ்ட் இந்த இடத்துல எப்படி நமக்கு வந்து டென்ஷன் வருது அப்படிங்கிறத இங்கே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகேவா, இப்போ இந்த பேஸ் இருக்குது, மேலேருந்து டாப்லேருந்து நம்ம பார்க்குறோம். ஓகேவா, நம்ம டாப்லேருந்து பார்க்குறோம். இதுதான் நம்ம வந்து அங்கே தனித்தனியாக எழுதியிருக்கேன். டாப்லேருந்து பார்க்குறோம், இது ஒரு பேஸு. இதில் கரெக்டாக நமக்கு சென்டரில் வந்து ஆக்ட் ஆகுது. சென்டரில் வந்து லோடு ஆக்ட் ஆகுது. சென்டரில் லோடு ஆக்ட் ஆகும்போது நம்ம பார்த்தோம் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம். அப்படி தானே நான் காட்டியிருந்தேன் உங்களுக்கு. ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்துருந்தோம். இந்த எர்த் ப்ரெஷர் அந்த இந்த லோடு இந்த ரெண்டுமே ரிசல்டண்ட்டாக இந்த மாதிரி இன்க்ளைண்டாக ஆக்ட் ஆகுதுன்னு பார்த்தோம். இது எந்த இடத்துல ஆக்ட் ஆகுது, கரெக்டாக சென்டரில் ஆக்ட் ஆகுதா தள்ளி ஆக்ட் ஆகுதா அப்படின்னு பாருங்கள். இது கரெக்டாக 3 கேஸ் இருக்குது. ஓகே, கேஸ் 1, கேஸ் 2, கேஸ் 3 மொத்தம் 3 கேஸ் இருக்குது. இந்த 3 கேஸில் ஃபஸ்ட்டு கேஸில் எப்படி எடுத்திருக்கோம் அப்படின்னா சென்டரில் கரெக்டாக ஆக்ட் ஆகுது. ஓகேவா, அது ஆக்சியலாக கரெக்டாக சென்டரில் ஆக்ட் ஆகுது அப்படிங்கும்போது உங்களுக்கு கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் மட்டும் தான் ஆகுது. சிக்மா மேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சிக்மா மேக்ஸ் அப்படிங்கிறது 2 சைடுமே எப்படி இருக்கும்,
பாசிட்டிவாக இருக்கும். சிக்மா மேக்ஸ் அண்ட் சிக்மா மினிமம் அப்படிங்கிறது ரெண்டுமே எப்படி இருக்கும்னா பாசிட்டிவாக இருக்கும். இந்த இடத்துல இந்த பேஸில் வந்து ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன், அந்த பேஸில் நமக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு க்ரியேட் ஆகுது, மேலே நம்ம என்ன கொடுக்குறோம், ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு கொடுக்குறோம். ஓகேவா, ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வருது. இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்னால நமக்கு கிரியேட் ஆகக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த பேஸில் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். சிக்மா மேக்ஸ் ப்ளஸ் அப்புறம் சிக்மா மினிமம் இந்த ரெண்டுமே எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாசிட்டிவாக இருக்கும். அங்கே கம்ப்ரெஷன் மட்டும் தான் ஆக்ட் ஆகும், கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ் மட்டும் தான் வருது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா, இப்போ இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் தள்ளி போகுது. கொஞ்சம் தள்ளி போகுதுன்னா இந்த கரெக்டாக B/6க்கு போயிடுது. ஓகே, அந்த B/6க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம், நமக்கு அந்த இடத்துல பெண்டிங் ஆகிரும், இல்லைனா டென்ஷன் வந்துடும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்கு மேலே போகிற பட்சத்தில், அதாவது B/6 அப்படிங்கிற அந்த டிஸ்டன்ஸ்க்கு மேலே போகிற பட்சத்தில் அங்கே டிஸ்டன்ஸ் வந்துடுது. லோடு ப்ளஸ் ஒரு டிஸ்டன்ஸ் அங்கே மேக் பண்ணிச்சு அப்படின்னா அங்கே என்ன வரும், ஒரு மொமெண்ட் வந்து கிரியேட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் அந்த பெண்டிங் ஸ்ட்ரெஸ் அங்கே உள்ளே வந்துடும். ஓகேவா, பெண்டிங் ஸ்ட்ரெஸ் உள்ளே வரும்போது அங்கே என்ன ஆகும், கம்ப்ரெஷன் அண்ட் டென்ஷன் ரெண்டுமே அங்கே வரும். ஓகேவா, நமக்கு தெரியும் பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸில் என்ன வரும், ரெண்டுமே வரும். ஒன்று கம்ப்ரெஷன், இன்னொன்று டென்ஷன். டென்ஷன் வந்து இங்கே வரக்கூடாது, கம்ப்ரெஷன் வந்தால் பிரச்சனை இல்லை, அதுவுமே ஒரு லிமிட்டுக்குள்ளே இருக்கணும். கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ்ஸுமே நம்மளோட சாயிலோட பியரிங் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம், அந்த பியரிங் கெப்பாசிட்டியோட லிமிட்டுக்குள்ளே தான் இருக்கணும், அதுவுமே அதிகமாக போகக்கூடாது. டென்ஷன் வந்துச்சு அப்படின்னா இந்த சிக்மா மினிமமோட வேல்யூ கிரேட்டர் தென் 0 மட்டும் தான் இருக்கணும். ஓகேவா, நெகட்டிவாக போயிருச்சு, லெஸ் தென் 0 போயிருச்சு அப்படின்னா அங்கே டென்ஷன் வந்துடும். இது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக இந்த லைனில் இருக்குது. இந்த லைனில் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிக்மா மேக்ஸ் பாசிட்டிவாக இருக்கும். இந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் எப்படி இருக்கும், மேக்ஸிமம் ஆயிரும். ஏன்னா லோடு என்ன பண்ணுது, இந்த பக்கம் தள்ளி வந்துருச்சுன்னா அந்த லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது, அந்த பார்டரில் இருக்குது, கரெக்டாக அந்த பார்டரில் இருக்குது. அப்போ இந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் மேக்ஸிமம் இருக்கும், இந்த இடத்துல மினிமம் ஸ்ட்ரெஸ். ஓகேவா, இங்கே கொஞ்சம் தள்ளி வந்ததுனால இங்கே வந்து ஸ்ட்ரெஸ் இருக்காது. இப்போ இதுவுமே நமக்கு பிரச்சனை இல்லை. ஓகேவா, இதுவுமே நமக்கு பிரச்சனை இல்லை, சிக்மா மினிமம் வந்து 0 இருக்குது. இந்த 0க்கும் கம்மியாக போயிடுச்சு என்ன அப்படின்னா இந்த லோடு வந்து என்ன ஆகுது, ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப தள்ளி வருது அப்படிங்கும்போது இந்த லிமிட்டிங் வேல்யூவை விட அதிகமாக வருது. அப்போது இந்த இடத்துல மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் இங்கே வந்து என்ன ஆகும், ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப மேக்ஸிமம் ஆயிரும். இந்த இடத்துல உங்களுக்கு 0க்கும் கம்மியாக போயிடும். ஓகேவா, 0க்கும் கம்மியாக போகிறதுனால அங்கே டென்ஷன் வந்து வரும். ஓகேவா, புரியுதா உங்களுக்கு, அந்த இடத்துல டென்ஷன் வந்து வரும். நல்லா இமேஜின் பண்ணுங்கள். ஓகேவா, இமேஜின் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இந்த மாதிரி ஆக்ட் ஆகுது. இப்போ இது கரெக்டாக சென்டரில் ஆக்ட் ஆகுச்சு. ஓகேவா, இது நம்ம டாப்பில் இருந்து பார்க்குறோம், கரெக்டாக சென்டரில் ஆக்ட் ஆகுது, பிரச்சனை இல்லை. மேலேருந்து லோடு அப்படியே கீழே ஆக்ட் ஆகுது அப்படின்னா அது ஒரு கம்ப்ரெசிவ் லோடு ஆக்ட் ஆகிறதா இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகேவா, நீங்களே இமேஜின் பண்ணுங்கள். இப்போ சென்டரில் ஆக்ட் ஆகுது, என்ன பண்ணுது, நமக்கு மேக்ஸிமம் சிக்மா மேக்ஸ் அப்படிங்கிறது பாசிட்டிவ், இங்கேயும் சிக்மா மினிமம் அப்படிங்கிறதும் பாசிட்டிவாக இருக்குது. ஓகேவா, ரெண்டுமே எப்படி இருக்குது, பாசிட்டிவாக இருக்குது. அப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன ஆகுது, இந்த இடத்துல அப்ளை ஆகுது, இதே லோடு தான். ஓகேவா, இதே லோடு இந்த இடத்துல அப்ளை ஆகுது. இந்த இடத்துல அப்ளை ஆகும்போது இங்கே கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. ஓகேவா, இப்போ லோடை வந்து அப்படியே இமேஜின் பண்ணுங்கள், இந்த ரீட்டைனிங் வாலை வந்து அப்படியே அழுத்துது. ஓகே, நீங்கள் இப்படி அழுத்துற மாதிரி இமேஜின் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துக்கு போகுது அப்படின்னா இந்த இடத்துல மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் போகுது, இந்த இடத்துல 0 ஆயிடுது. அதாவது இந்த ஜோனில் இருக்கும்போது, இந்த பார்டரில் இருக்கும்போது. ஓகேவா, இந்த லோடு அப்படியே கொஞ்சம் ரொம்ப தள்ளி போகுது. ஓகேவா, நல்லா பாருங்கள், இந்த லோடு வந்து அப்படியே தள்ளி போகுது. இப்போ இந்த ரீட்டைனிங் வாலை இமேஜின் பண்ணிக்கோங்க, இந்த ரீட்டைனிங் வாலை இமேஜின் பண்ணிக்கோங்க, லோடு இங்கே தள்ளி போகுது. இங்கே தள்ளி போகுது அப்படிங்கும்போது இந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் அதிகமாயிரும், இந்த இடத்துல நெகட்டிவாக ஆயிரும். ஓகேவா, மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ்ஸு அதிகமாகிடும், இந்த இடத்துல ஸ்ட்ரெஸ்ஸு நெகட்டிவ் ஆயிரும். இப்போ இதை வந்து லோடு வந்து இப்படி போய் அமுக்கும்போது இந்த இடத்துல என்ன ஆயிரும், எம்டிஆர், இந்த இடம் இப்படி தூக்கிடும் லேசாக. புரியுதா உங்களுக்கு, இந்த லோடு இந்த சைடு போக போக இந்த இடம் என்ன ஆகும், மேலே வர ஆரம்பிச்சிடும். இதான் என்ன சொல்கிறோம், நம்ம ரொட்டேஷன் சொல்கிறோம். இப்போ புரியுதா உங்களுக்கு, இந்த லோடு இந்த பக்கம் தள்ளி போக போக என்ன ஆகும், இந்த இடத்துல இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த பக்கம் தூக்க தானே செய்யும். நார்மலாக இது எல்லாத்துக்கும் தெரிகிறது தான். ஓகேவா, இந்த இடத்துல இந்த ஒரு சின்ன ஒரு மெட்டீரியல் இதே மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகும், இந்த இடத்துல தூக்கிறோம். எந்த அளவுக்கு அது சென்டரில் இருக்கோ அந்த அளவுக்கு அது சேஃபாக இருக்கும். புரியுதா, எந்த அளவுக்கு அது சென்டரில் இருக்கோ அந்த அளவுக்கு சேஃபாக இருக்கும். இந்த லெஃப்ட் சைடு தள்ளி தள்ளி போக 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 இந்த இடத்துல லோடு அதிகமாகும், இந்த இடத்துல என்ன ஆயிரும், தூக்க ஆரம்பிச்சிடும், மேலே வர ஆரம்பிச்சிடும். அப்போ நீங்கள் என்ன ஆகும், சாயிலுக்கும் இந்த ரீட்டைனிங் வாலுக்கும் இடையில ஒரு சின்ன கேப் மாதிரி வர ஆரம்பிச்சிடும். அப்படி தானே, சாயிலுக்கும் ரீட்டைனிங் வாலுக்கும் இடையில சின்ன கேப் மாதிரி இந்த இடத்துல வர ஆரம்பிச்சிடும். ஓகேவா, புரியுது, அது ஒரு ரொட்டேஷன் வந்து காசு பண்ணும். பேஸ் வந்து என்ன ஆயிரும், ஃபெயில் ஆயிரும். ஓகேவா, டென்ஷனில் ஃபெயில் ஆயிரும். இதுக்கு தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பேஸோட வித்தை அதிகம் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இந்த பேஸோட வித்தை வந்து நம்ம அதிகம் பண்ணலாம். ஓகேவா, இப்படி இருக்கிற பேஸை இப்படி நம்ம வந்து பெருசாக்கணும் அப்படின்னா இந்த லோடு வந்து லிமிட்டிங்காகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லோடு வந்து ரொம்ப வெளியே போகாது அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு, நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதா, சின்னதாக இருக்குது பேஸு, இதில் நம்ம இங்கே வந்து வெளியில் போயிடுது. இப்போ இந்த பேஸை வந்து ரொம்ப பெருசாக்குறோம் அப்படின்னா இது வந்து இதுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.
இந்த எசென்ட்ரிக்கல் வேல்யூ வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போ பேஸ் வித் அதிகமாக்கணும். இப்போ ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து நல்லா போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் நல்லா போட்டிருந்தோம் அப்படின்னா லோடு நல்லா எடுக்கும், அப்போ ஸ்ட்ரென்த் வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா கவுண்டர் ஃபோர் ரீட்டைன் வால் வந்து ப்ரொவைட் பண்ணலாம். இங்கேருந்து ஒன்று என்ன பண்ணுவாங்க, இங்கேருந்து ஒரு வால் மாதிரி இந்த ஸ்டெம்மையும் ஹீல் ஸ்லாபையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு வால் வந்து கொடுப்பாங்க. இப்போ இது ஒரு ஸ்ட்ரென்த் வந்து கொடுக்கும், அப்படி தானே, இது ஒரு ஸ்ட்ரென்த் வந்து உங்களுக்கு கொடுக்கும். இந்த இது வெளியில் போகாமல் என்ன பண்ணும், தடுக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, புரியுதா உங்களுக்கு? இந்த 3 கண்டிஷனையும் பார்த்துக்கோங்க. இது நம்ம டோட்டல் ஸ்ட்ரெஸ் அட் த பேஸ் நம்ம பார்த்தோம், அப்படி தானே, இந்த E=<b/6ன்னு பார்த்தோம். அதில் எப்படி சால்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நமக்கு தெரியும். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும், ரீட்டைனிங் வால் டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரக்சரில் கேட்குறா இருந்தால் இந்த ஏரியாவில் இருந்தால் உங்களுக்கு கொஸ்டின் அதிகமாக வரும். ஓகேவா, இந்த ஏரியாவில் தான் கொஸ்டின் வரும். அதனால் இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பெண்டிங் ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகுது இதில். ஓகேவா, அப்போ அந்த பெண்டிங் ஸ்ட்ரெஸ் டாபிக் சேர்த்து தான் நமக்கு இது கொடுத்துருக்காங்க. இந்த டாபிக் வந்து கொடுத்துருக்காங்க. பெண்டிங் எசென்ட்ரிக்கலி லோடட் காலம் இதெல்லாம் வருது பார்த்தீங்களா, அதோட சேர்த்து தான் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த ஏரியாவில் தான் நமக்கு கொஸ்டின் அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது. புரியுதா? இப்போ இதில் 2 ஸ்ட்ரெஸ் வரும். என்ன அப்படின்னா இந்த ஆக்சியல் லோட்னால வரக்கூடிய ஸ்ட்ரெஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங் ஸ்ட்ரெஸ். பெண்டிங் ஸ்ட்ரெஸ் ஏன் வருது, டிஸ்டன்ஸுக்கு கொஞ்சம் தள்ளி போகிறதுனால வருது. ஓகேவா, இப்போ சிக்மா அப்படிங்கிறது நார்மல் ஸ்ட்ரெஸ் நமக்கு தெரியும். பி அப்படிங்கிறது வெர்டிக்கல் லோடு. வெர்டிக்கல் லோடுனா என்ன பார்த்தோம், செல்ஃப் வெயிட். அந்த ரீட்டைனிங் வாலோட செல்ஃப் வெயிட், ரீட்டைனிங் வாலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வெயிட் இருக்கும் பார்த்தீங்களா அது. அப்புறம் சர்சார்ஜ் லோடு. சர்சார்ஜ் லோட்லாம் என்ன, அந்த சாயில் மேலே அழுத்துது பார்த்தீங்களா, சைடில் இருக்கக்கூடிய சாயில் கீழே அழுத்தும், டவுன்வேர்டாக அழுத்தும் பார்த்தீங்களா அது. லெஃப்ட்லேயும் நமக்கு லோடு ஆக்ட் ஆகுது, ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம். கீழேயும் நமக்கு என்ன ஆகும், அந்த ரீட்டைனிங் வாலை அழுத்தும், அதுதான் சர்சார்ஜ் லோட் அப்படின்னு சொல்லுவோம். ஏ அப்படிங்கிறது பேஸ் ஏரியா. ஓகேவா, ஏ அப்படிங்கிறது என்னன்னா பேஸ் ஏரியா. அந்த இது வந்து லென்த்துக்கு அப்படி போயிட்டே இருக்கும். இது பேஸோட வித்து. ஓகே, அந்த வால் அப்படி லென்த்துக்கு போகும். ஓகேவா, இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஓவர் டர்னிங் மொமெண்ட், எம் அப்படிங்கிறது என்ன, ஓவர் டர்னிங் மொமெண்ட். அதான் நமக்கு என்ன பண்ணுது, மொமெண்ட்டை காஸ் பண்ணுது. அப்புறம் Z அப்படிங்கிறது செக்ஷன் மாடுலஸ். ஓகேவா, அந்த எம்முக்கு பதிலாக என்ன பண்ணுவோம், W/E எப்படி வந்தது, W அப்படிங்கிறது லோடு, E அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ். இந்த ரெண்டும் சேர்த்து தான் என்ன ஆகும், மொமெண்ட் வந்து கிரியேட் ஆகும். லோடு இன்டூ பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். 1/B அப்படின்னா என்ன, 1/B அப்படிங்கிறது என்ன, அதோட ஏரியா, கிராஸ் செக்ஷனல் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ லென்த்துக்கு பதிலாக எப்படி எடுத்திருக்காங்க, லென்த் வந்து இப்படி போயிட்டே இருக்கும். ஓகேவா, லென்த்துக்கு பதிலாக பெர் மீட்டர் அப்படின்னு எடுத்துருக்கோம், பெர் மீட்டர்னு எடுத்துருக்கோம். இது வந்து வித்து B/1 அப்படின்னு எடுத்துருக்கோம். ஓகேவா, இப்போ இதே மாதிரி தான் இங்கே செக்ஷன் மாடுலஸ் கால்குலேட் பண்ணுவோம். BD²/6ன்னு வரும் பார்த்தீங்களா, அதுதான் இங்கே வந்து எழுதியிருக்காங்க. 1/B² அப்படின்னு எழுதியிருக்கோம். இப்போ இதை காமனாக வெளியில் எடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன வரும், அதை காமனாக W வெளியில் எடுத்துருங்க. இப்போ இங்கேயுமே பியை வந்து வெளியில் எடுத்துருங்க. இந்த 6 மேலே போச்சு அப்படின்னா 6E/B அப்படின்னு வரும். ரொம்ப முக்கியமான ஃபார்முலா, கண்டிப்பாக கேட்கலாம் அடுத்த எக்ஸாமுக்கு, கண்டிப்பாக இந்த கொஸ்டின் வரும். ஓகேவா, W/B 1+6E/B, அதாவது சிக்மா மேக்ஸ் அப்படிங்கிறது. சிக்மா மினிமம் அப்படிங்கிறது என்ன வரும், W/B × 1 - 6E/B. ஓகேவா, இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் அண்ட் மினிமம் ஸ்ட்ரெஸ். இந்த மினிமம் ஸ்ட்ரெஸ் தான் நமக்கு என்ன பண்ணிடக்கூடாது, நெகட்டிவாக போயிடக்கூடாது. ஓகேவா, பாசிட்டிவாக இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. அதுவே இந்த மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் வந்து சேஃப் பியரிங் கெப்பாசிட்டியோட கம்மியாக தான் இருக்கணும். நமக்கு சாயிலோட சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி வந்து அதிகமாக இருக்கணும். ஓகேவா, அப்போ தானே ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாக இருந்தால் தான், வரக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு கம்மியாக இருந்தால் தான் ஃபெயிலியர் வந்து நடக்காது. ஸ்ட்ரென்த்து கம்மியாகி ஸ்ட்ரெஸ் அதிகமாகிடுச்சுன்னா ஃபெயிலியர் நடந்துடும். அதுதான் நான் இப்போ சொன்னது தான் எழுதியிருப்பேன். P/E அப்படிங்கிறது டைரக்ட் ஸ்ட்ரெஸ்ஸு, M/Z அப்படிங்கிறது பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸு. பெண்டிங் ஸ்ட்ரெஸ் எதனால் வருது, எசென்ட்ரிக்கலாக லோடு அப்ளை ஆகிறதுனால வருது. இது நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேவா, இஸ் காசஸ் கம்ப்ரெஷன் அண்ட் ஒன் சைடு டோ அண்ட் டென்ஷன் அட் த ஈச் சைடு. நம்ம அதான் பார்த்துருந்தோம். ஒரு சைடு வந்து என்னாச்சு, ஒரு சைடு வந்து கம்ப்ரெஷன் வந்துச்சு, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா என்ன, அது மைனஸில் போயிடுச்சு, டென்ஷன் வந்துருச்சு. இதுதான் அங்கே வந்து என்ன பண்ணுது, ஃபெயிலியரை காஸ் பண்ணுது. ஓகேவா, இது எல்லாமே நான் முன்னாடியே சொன்னது தான், அப்படி நான் இதில் எழுதியிருக்கேன். இது என்ன பண்ணணும்னு சொல்கிறாங்க, என்ன பண்ணணும்னு சொல்கிறாங்க, சிக்மா மேக்ஸ் வந்து சாயில் பியரிங் கெப்பாசிட்டியோட அதிகமாக போயிடக்கூடாது. நம்ம சிக்மா மேக்ஸ் அப்படிங்கிறது வரும்னு பார்த்தோம், அப்படி தானே. சிக்மா மினிமம் நெகட்டிவ் வரக்கூடாதுன்னு பார்த்தோம். அப்போ சிக்மா மேக்ஸ் அப்படிங்கிறதும் சாயிலோட பியரிங் கெப்பாசிட்டிக்கு அதிகமாக போயிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சிக்மா மினிமம் அப்படிங்கிறது <0 கீழே கண்டிப்பாக போகக்கூடாது. ஏன்னா டென்ஷன் வந்துடும். ஹீல் சைடுனா இப்படி வந்து இந்த ரைட் சைடு. ஓகேவா, இந்த சைடு அந்த இடத்துல ஹீல் ஸ்லாப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல என்ன சொல்லுவோம், டோ அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடம் ஹீல் ஸ்லாப் அப்படின்னு சொல்லுவோம். ஹீலில் டென்ஷன் வந்து வந்துடும். அதனால் சிக்மா மினிமம் <0 போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. பேஸ் வித்தை அதிகமாக்கணும், பார்த்த மாதிரி. கவுண்டர் ஃபோர்ட் ப்ரொவைட் பண்ணலாம். ஓகே, அந்த மாதிரி கவுண்டர் ஃபோர்ட் ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெபிலிட்டி வந்து கொடுக்கும். அப்புறம் இன்ஷோர் ப்ராப்பர் ட்ரைனேஜ். இந்த எர்த்தில் வந்து அங்கே சாயில் இருக்குது அப்படி தானே, அதில் வாட்டர் வந்து நிற்கக்கூடாது. வாட்டர் என்ன பண்ணணும், போகிறதுக்கான ஒரு ஹோல் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ட்ரைனேஜ் போகிறதுக்காக ஒரு ஹோல் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதெல்லாம் கரெக்டாக ப்ரொவைட் பண்ணணும். அடிஷ்னல் வாட்டர் ப்ரெஷரை கம்மி பண்ணலாம். ஓகே, ஏற்கனவே அதில் லோடு இருக்குது, ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகும். இப்போ இந்த வாட்டரும் அதில் போயிட்டு தேங்கி நின்றுச்சு அப்படின்னா அதிகமான ப்ரெஷர் வந்து அங்கே க்ரியேட் ஆகும். இதனால் ஈஸியாக ஃபெயிலியர் நடந்துடும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல என்ன பண்ணணும்,
நம்ம ஒரு ட்ரெயின் போகிறதுக்கு தண்ணி போகிறதுக்கு அதில் ஒரு ஹோல் வந்து ப்ரொவைட் பண்ணணும், ட்ரைனேஜ் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்த்தோம், டென்ஷனில் ஃபெயில் ஆகிறத பற்றி பார்த்தோம். ரெண்டாவது பார்க்கக்கூடியது சேஃப்கார்டிங் த வால் ஃப்ரம் ஓவர் டேனிங்லேருந்து வாலை வந்து பாதுகாக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படிலாம் நம்ம நடக்குது ஃபஸ்ட்டு இதை பார்த்துடலாம். ஓகேவா, ஏன் நடக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஓகேவா, நார்மலாக இங்கே ஒரு வால் இருக்குது, இது நம்ம பார்த்துருந்தோம். இந்த இடத்த என்ன சொல்லுவாங்க, டோ அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்த பொறுத்து தான் இப்போ ரொட்டேட் ஆக போகுது. எப்படி ரொட்டேட் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். இந்த இடத்த ஏ அப்படின்னு நான் மார்க் பண்ணியிருக்கேன். இது ஹீல் ஸ்லாப், இது டோ. அப்புறம் இந்த எர்த் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம், பிஏ ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம். இதை பற்றி நம்ம வந்து ஃபவுண்டேஷனில் தெளிவாக பார்த்துருப்போம். ஓகேவா, ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இது வந்து இந்த இடத்துல ஆக்ட் ஆகுது. இது ஒரு h/3 அப்படிங்கிற இங்கே டிஸ்டன்ஸில் வந்து ஆக்ட் ஆகுது. அதோட சென்ட்ராய்டில் வந்து நமக்கு ஆக்ட் ஆகும். ப்ரெஷர் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு பார்ப்போம். அதில் பேஸில் இருந்து கீழே இருந்து பார்த்தீங்கன்னா h/3 அப்படிங்கிற டிஸ்டன்ஸில் ரிசல்டன்ட் ப்ரெஷர் வந்து மொத்தமாக ஆக்ட் ஆகும். ஓகேவா, இப்போ இந்த ப்ரெஷர் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான். ஏற்கனவே என்ன பார்த்தோம், ஒரு லோடு ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா அது ரொட்டேஷனாக அங்கே காஸ் பண்ணும். ஓகேவா, லோடு ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா அங்கே ஒரு ரொட்டேஷனை க்ரியேட் பண்ணும். ஓகேவா, ரொட்டேஷனை க்ரியேட் பண்ணும். இப்போ அதை தான் இங்கே வந்து சொல்லியிருக்கோம். இப்போ அங்கே ஒரு ப்ரெஷர் ரிசல்டன்ட் ப்ரெஷர் வந்து ஆக்ட் ஆகுது. எல்லா ப்ரெஷரும் என்ன பண்ணுறோம், ஒரே இடத்துல ஆக்ட் ஆகும். அதோட சென்ட்ராயில் நம்ம பார்த்துருப்போம், யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே வந்து எப்படி வரும்னா ப்ரெஷர் டிஸ்ட்ரிபியூஷன் மாறும், யூனிஃபார்ம்லி வேரிங் லோட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, வேரி ஆகும். அப்போ அந்த லோடு வந்து யூனிஃபார்மாக வேரி ஆச்சு அப்படின்னா அது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரே இடத்துல ஆக்ட் ஆகிறதா கன்சிடர் பண்ணுவோம். இப்போ ஒரே இடம்னா இதுலேருந்து கீழேருந்து h/3 மொத்தமாக ஆக்ட் ஆகுது. இப்போ இந்த குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்னால இங்கே என்ன ஆகும், ஒரு ரொட்டேஷன் வந்து நடக்கும். ஓகே, இங்கே லோடு அப்ளை பண்ணுறோம். இமேஜின் பண்ணுங்கள், இதே மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு மினி ஸ்ட்ரக்சர் இருக்குது உங்கள் கையில். இங்கே லோடு அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், இப்படியே ரொட்டேஷன் ஆகும். ஓகேவா, லோடு அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், இதே மாதிரி இப்படி ரொட்டேஷன் ஆகும். எதை பொறுத்து ரொட்டேஷன் ஆகும்னா இந்த ஏ அப்படிங்கிற பாயிண்ட்டை பொறுத்து ரொட்டேஷன் ஆகும். ஓகே, ஏ பாயிண்ட் இங்கே இருந்தது, இப்போ என்ன இது கீழே வருது. ஏன்னா லோடு அப்ளை பண்ணுறீங்க, ஒரு ப்ரெஸ் பண்ணுறீங்க. இங்கேருந்து இது ஒரு மினி ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு எடுத்துக்கோங்க கையில். இது லோடு அங்கே அப்ளை பண்ணுறீங்க, இது என்ன ஆகுது, அப்படியே மேலே தூக்குது. ஓகே, ரொட்டேஷன் வந்து நடக்குது. இப்போ இதை நம்ம வந்து என்ன பண்ணணும், ப்ரிவெண்ட் பண்ணணும். ஓகே, ஓவர் டர்னிங்னாலையும் இது ஃபெயிலியர் ஆகலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகே, முன்னாடி என்ன பார்த்தோம், அந்த டென்ஷன் உள்ளே வந்தது. ஓகேவா, டென்ஷன் வந்தது, அதில் ஃபெயிலியர் ஆச்சு. இப்போ ஓவர் டர்னிங் மூலமாக நமக்கு இங்கே ஃபெயிலியர் வந்து நடக்குது. இந்த ஏ பாயிண்டில் நமக்கு ஃபெயிலியர் நடக்குது. ஓகே, புரியுதா உங்களுக்கு எப்படி ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறது. எர்த் ப்ரெஷர் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. இந்த எர்த் ப்ரெஷர் அப்படிங்கிறது ரிசல்டண்ட்டாக ஒரு இடத்துல ஆக்ட் ஆகுது. இந்த எர்த் ப்ரெஷர் ரிசல்டண்ட்டாக ஒரு இடத்துல ஆக்ட் ஆகும்போது அது ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் ஆக்ட் ஆகுது. மொமெண்ட், அதாவது மொமெண்ட் கிரியேட் ஆகணும் அப்படின்னா அங்கே லோடு இருக்கணும், ஒரு டிஸ்டன்ஸில் அங்கே ஆக்ட் ஆகணும். இப்போ லோடு இன்டூ பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அப்படிங்கும்போது அங்கே ஒரு மொமெண்ட்டாக காஸ் பண்ணுது. அந்த மொமெண்ட்டை தான் என்ன, அங்கே ஒரு ரொட்டேஷனை காஸ் பண்ணுது. அது பேர் தான் ஓவர் டர்னிங் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதா, ஓவர் டர்னிங் அப்படின்னு சொல்கிறோம். கொடுத்துருக்கோம் பாருங்கள். retaining wall must be designed to resist overturning, which occurs when the lateral earth pressure creates a moment that tries to rotate the wall about its toe. ஓகேவா, புரியுதா, லேட்டரல் எர்த் ப்ரெஷர் என்ன பண்ணுது, அதை டோவை மையமாக வச்சு ஒரு ரொட்டேஷனை அங்கே காஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, புரியுதா உங்களுக்கு. அப்புறம் the wall is safe against overturning if the stabilizing moment due to the weight of the wall is greater than the overturning moment due to the soil pressure. என்ன சொல்கிறாங்க தெளிவாக பார்க்கலாம். ஓகேவா, இதை நம்ம பார்த்தது தான். அந்த எதனால இந்த ப்ரெஷர் க்ரியேட் ஆகுது, எர்த் ப்ரெஷர்னால நமக்கு என்ன ஆகுது, இந்த ஓவர் டர்னிங் அப்படிங்கிறது க்ரியேட் ஆகுது. இந்த மாதிரி தான் வேரி ஆகுது. h/3 அப்படிங்கிற டிஸ்டன்ஸில் நம்ம என்ன பண்ணுறோம், சென்ட்ராய்டில். ஓகே, அதோட சென்ட்ராய்டில் என்ன பண்ணுறோம், நம்ம இங்கே ரிசல்டன்ட் லோடை வந்து அப்ளை பண்ணுறோம். இப்போ ஓவர் டர்னிங் மூமெண்ட்டுக்கான ஃபார்முலா என்ன, PA. ஓகே, PA அப்படிங்கிறது இந்த ஆக்டிவ் எர்த் ப்ரெஷரோட டோட்டல் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது இன்ட்டு h/3. மொமெண்ட் அப்படின்னா என்ன, ஃபோர்ஸ் இன்ட்டு h/3, அதோட டிஸ்டன்ஸ், பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஓகேவா, புரியுதா உங்களுக்கு. இந்த எர்த் ப்ரெஷர் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா ½ இன்ட்டு KA காமா h² அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, h அப்படிங்கிறது என்னென்னா இதோட டோட்டல் ஹைட்டு, KA அப்படிங்கிறது ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா, அதெல்லாம் நம்ம அந்த வீடியோலேயே தெளிவாக ஃபுல்லாக பார்த்துருப்போம். ஒய் டஸ் ஓவர் டர்னிங் அக்கர்ஸ், ஏன் நடக்குது அப்படின்னா அந்த ப்ரெஷர் குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் ஆக்ட் ஆகிறதுனால நடக்குது. இதை எப்படி ரெசிஸ்ட் பண்ணலாம், ஓகேவா, இதை எப்படி ரெசிஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா அது பேர் தான் என்ன, ரெசிஸ்டிங் மொமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ரெசிஸ்டிங் மொமெண்ட் W இன்டூ P/2. W அப்படிங்கிறது என்ன, டோட்டல் லோடை குறிக்கும். டோட்டல் லோடுனா என்ன, அந்த செல்ஃப் வெயிட்டு, அந்த ரீடைனிங் வாலோட செல்ஃப் வெயிட், அப்புறம் இந்த சர்சார்ஜ் லோடு, இது எல்லாத்தையுமே குறிக்கும். இப்போ இது என்ன பண்ணும் அப்படிங்கிறத இங்கே பாருங்கள், தெளிவாக கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ இதை வந்து ரீஸ்டோர் பண்ணணும். இப்போ இந்த லோடு வந்து என்ன ஆகுது, இது வந்து ரொட்டேஷன் பண்ணுது. ஓவர் டர்னிங் மொமெண்ட் அப்படிங்கிறது PA இன்ட்டு h/3 அப்படிங்கிற அந்த டிஸ்டன்ஸில் ஒரு மொமெண்ட்டை க்ரியேட் பண்ணி இதை ரொட்டேட் பண்ணுது. இப்போ இந்த ரொட்டேஷனை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த வெயிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். ஓகேவா,
வெயிட் டோட்டலாக ஆக்ட் ஆகும் பார்த்தீங்களா? அதாவது இங்கே ஒரு சர்சார்ஜ் லோடு இருக்கும். அப்புறம் இந்த ரீடைனிங் வாலோட வெயிட் இது எல்லாமே எதில் ஆக்ட் ஆகும்? இதோட சென்ட்ராயில் ஆக்ட் ஆகும். ஓகேவா? இதோட சென்டர் போர்ஷனில் ஆக்ட் ஆகும். அதாவது பி அப்படின்னு டோட்டலாக பின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சென்டர் அப்படின்னு பார்க்கும்போது B/2ல் கரெக்டாக ஆக்ட் ஆகுது. இந்த W அப்படிங்கிறது B/2ல் ஆக்ட் ஆகுது. இப்போ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ரொட்டேஷனை கிரியேட் பண்ணும். அப்படி தானே? இது ரீஸ்டோரிங் மொமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ரீஸ்டோரிங் மொமெண்ட்ல ரெசிஸ்டிங் மொமெண்ட் இல்லை ரியாக்டிவ் மொமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இது என்ன பண்ணுது? இங்கே ஒரு லோடு அப்ளை ஆகுது குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்கு. இப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்க்கும்போது இந்த லோடு அப்புறம் இந்த டிஸ்டன்ஸு இப்படி ஒரு மொமெண்ட்டை க்ரியேட் பண்ணும். புரியுதா உங்களுக்கு? இது பேர் தான் ரெசிஸ்டிங் மொமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா? இப்போ இந்த மொமெண்ட்டு நமக்கு வருது. இப்போ இது வந்து ரீஸ்டோரிங் மொமெண்ட்டு. இந்த ரீஸ்டோரிங் மொமெண்ட் அதிகமாக இருக்கணும், இந்த ரெசிஸ்டிங் மொமெண்ட் கம்மியாக இருக்கணும். இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஓவர் டர்னிங் நடக்காது. ஓகேவா? ஓவர் டர்னிங் நடக்காது. இப்போ இந்த ரீஸ்டோரிங் மொமெண்ட்டை அதிகப்படுத்தணும் அப்படின்னா இந்த பிரெத்தை அதிகப்படுத்தலாம். புரியுதா உங்களுக்கு? பிரெத் அதாவது ரீஸ்டோரிங் மொமெண்ட்டுக்கு ஃபார்முலா என்ன? W × B/2. W × B/2 எப்படி வந்தது? இதோட டோட்டல் லோடு சல்ஃபேட் எல்லாமே வரும், சர்சார்ஜ் லோடு எல்லாமே வரும். இப்போ இது எல்லாமே ஒரே இடத்துல ஆக்ட் ஆகுது. இது ஆக்ட் ஆகும்போது எந்த இடத்துல ஆக்ட் ஆகுது? B/2 சென்ட்ராய்டில் ஆக்ட் ஆகுது. இப்போ இந்த B/2 அப்படிங்கிறதுல B இருக்குது. இந்த B அப்படிங்கிறத அதிகப்படுத்தணும் அப்படின்னா ஓகேவா? அந்த B அப்படிங்கிறத அதிகப்படுத்தணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்? இந்த ரீஸ்டோரிங் மொமெண்ட்டோட வேல்யூ அதிகமாகும். அப்படி தானே? B அதிகமானால் ரீஸ்டோரிங் மொமெண்ட்டோட வேல்யூ அதிகமாகும். புரியுதா உங்களுக்கு? இப்போ ரீஸ்டோரிங் மொமெண்ட்டோட வேல்யூ வந்து 100 இருக்குது. இங்கே ரெசிஸ்டிங் மொமெண்ட்டோட வேல்யூ 50 தான் இருக்குது அப்படின்னா இந்த லோடு இதை வந்து ரிகவர் பண்ணக்கூடிய இந்த மொமெண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னா இது சேஃபாக இருக்கும். ஏன் சேஃபாக இருக்குது? பேஸ் அதிகப்படுத்திட்டோம். பேஸ் அதிகப்படுத்தினா என்ன ஆகுது? ரீஸ்டோரிங் மொமெண்ட்டு அதிகமாகிடுது. ஓகே, ரீஸ்டோரிங் மொமெண்ட் அதிகமாகிடுது. ரீஸ்டோரிங் மொமெண்ட் அதிகமான என்ன ஆகுது? ஓவர் டர்னிங் மொமெண்ட் கம்மியாகிடுது. அதே மாதிரி இதை ரெசிஸ்டிங் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டி அதிகமாகுது. புரியுதா உங்களுக்கு? கான்செப்ட் இதுதான் நமக்கு புரிஞ்சிக்க வேண்டியது. இங்கே இந்த H/3ல் எர்த் ப்ரெஷர் ஆக்ட் ஆகுது. ஓகேவா? எர்த் ப்ரெஷர் H/3 அப்படிங்கிற டிஸ்டன்ஸில் ஆக்ட் ஆகுது. இது என்ன பண்ணும்? இங்கே இந்த வாலில் இதை அப்படியே அப்ளை பண்ணுங்கள். இதை அப்படியே என்ன பண்ணும்? ரொட்டேட் பண்ணும். இந்த இடத்துல தூக்கிடும் மேலே. இப்போ இந்த லோடு என்ன பண்ணும்? இந்த டிஸ்டன்ஸில் இதை இப்படி ரொட்டேட் பண்ணும். புரியுதா உங்களுக்கு? இந்த லோடு இந்த டிஸ்டன்ஸில் இதை இப்படி ரொட்டேட் பண்ணும். இங்கேருந்து ஒரு லோடு கொடுத்து கீழே அமுக்குங்க. ஓகேவா? இங்கேருந்து லோடு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? இது இப்படி தானே ரொட்டேட் பண்ணும். புரியுதா உங்களுக்கு? இங்கேருந்து லோடு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இது இப்படி தான் ரொட்டேட் ஆகும். புரியுதா? அப்போ இது வந்து ரீஸ்டோரிங் மொமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதை சேவ் பண்ணணும் அப்படின்னா பிரெத்தை வந்து அதிகப்படுத்தலாம். அதாவது வித் ஆஃப் த பேஸ். ஓகே, வித்தை வந்து அதிகப்படுத்தலாம். இந்த பேஸ் வித்தை வந்து என்ன பண்ணலாம்? அதிகப்படுத்தலாம். இதிலே உங்களுக்கு தெரியும், இதில் வந்து வித்து கம்மியாக இருக்குது, ஏன்னா இது ரொட்டேட் ஆகுது. இதில் வித்து அதிகமாக இருக்குது, நம்ம என்ன பண்ணுறோம்? ரீஸ்டோர் பண்ணுறோம், அதாவது ரெசிஸ்ட் பண்ணுறோம். இன்க்ரீஸ் த பேஸ் வித். ஓவர் டர்னிங் கம்மி பண்ணணும் அப்படின்னா பேஸ் வித்தை இன்க்ரீஸ் பண்ணணும். யூஸ் கவுண்டர் ஃபோர்ட். ஓகேவா? கவுண்டர் ஃபோர்ட் வந்து ப்ரொவைட் பண்ணலாம். இங்கே வந்து என்ன பண்ணணும்? கவுண்டர் ஃபோர்ட் ரீடைனிங் வால் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல இந்த ஸ்டெம்மையும் இந்த ஹீலையும் கனெக்ட் பண்ணி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து பில்டப் பண்ணுவாங்க. அது பேர் தான் என்ன பண்ணுவோம்? என்னென்னா கவுண்டர் ஃபோர்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கவுண்டர் ஃபோர்ட் வந்து ப்ரொவைட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அது மூலமாகவும் ஒரு அடிஷ்னல் சப்போர்ட் கிடைக்கும். ஓகே, அடிஷ்னல் சப்போர்ட் கிடைக்கும். அப்படிங்கும்போது இந்த ரொட்டேட் பண்ணுறதுக்கான அந்த மொமெண்ட்டோட வேல்யூ வந்து அங்கே கம்மியாயிடும். அப்போ அந்த ஸ்ட்ரென்த்தாக நிற்கும். இம்ப்ரூவ் சாயில் ப்ராப்பர்ட்டி. சாயில் ப்ராப்பர்ட்டியும் என்ன பண்ணணும்? நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம். சாயில் ப்ராப்பர்ட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறது மூலமாகவும் இந்த ரொட்டேஷனை வந்து தடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருந்தது சாயில் அப்படின்னாலும் இதை வந்து என்ன பண்ண விடாது? கீழே ரொட்டேட் பண்ண விடாது, கீழே போக விடாது அப்படிங்கிறதையும் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதுதான் பார்த்தீங்கன்னா கவுண்டர் ஃபோர்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் கவுண்டர் ஃபோர்ட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஸ்லைடிங் அப்படின்னு சொன்னோம். ஸ்லைடிங்னா என்ன? நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஒரு தரையில் நம்ம நிற்கிறோம் அப்படின்னா, ஒரு வெட் ஃப்ளோரில், ஈரமான ஃப்ளோரில் நிற்கிறோம்னா நம்ம தள்ளும் போது என்ன ஆயிரும்? ஸ்லைட் ஆகி போயிடும். இப்போ இதுவே நம்ம வந்து ஒரு ஸ்மூத்தான ஒரு செருப்பு தான் போட்டிருக்கோம். ஓகேவா? ஸ்மூத்தாக ஒரு செருப்பு போட்டிருக்கோம் அப்படின்னா ஈஸியாக நமக்கு ஸ்லைட் ஆயிரும். இதே ஒரு ஹார்டான ஷூ போட்டிருக்கோம். ஒரு ஹார்டான ஷூ போட்டு அதில் ஒரு நல்ல ஹீல் இருக்குது. அந்த ஹீலுமே என்ன ஆயிருக்கு? கீழே வந்து புதஞ்சிருக்கு. ஓகேவா? நம்ம காலில் ஒரு ஷூ போட்டிருக்கோம், அந்த ஷூவுமே நல்ல ஹீல் இருக்குது, அந்த ஹீலுமே மண்ணுக்குள்ளே இருக்குது, தரைக்குள்ளே இருக்குது. அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல ஃப்ரிக்ஷன் கிடைக்கும். அப்படி தானே? அப்போ நமக்கு இந்த பக்கம் தள்ளும்போது அது ஒரு க்ரிப்பாக கீழே வந்து இருக்கும். ஓகே, புரியுது? அப்போ இந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கணும், ஸ்லைடிங் ஃபோர்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். புரியுதா? இதான் கான்செப்ட். இந்த எர்த் ப்ரெஷர் வந்து மொத்தமாக ஆக்ட் ஆகும்போது என்ன ஆகும்? இந்த வாலை வந்து இந்த பக்கம் ஸ்லைடு பண்ணும். ஸ்லைடிங்னா என்ன? ஸ்லைடிங்னா நமக்கு தெரியும், தரையிலேருந்து அப்படியே வலிக்கிட்டே போகிறது. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம டைல்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா என்ன ஆயிரும்? ஈஸியாக வலிக்கிறோம். தண்ணியில் காலை வச்சுட்டு போனோம் அப்படின்னா என்ன ஆகும்? ஈஸியாக வலிக்கிறோம். அது பேர் தான் ஸ்லைடிங் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஃப்ரிக்ஷன் வந்து கம்மியாக இருக்கும். அப்போ ஃப்ரிக்ஷன் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வழுக்கும். இப்போ டைல்ஸ் தரை இல்லாமல் நார்மலாக ஒரு காங்க்ரீட் சர்ஃபேஸில் போயிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வழுக்காது. ஏன் அப்படின்னா அதில் ஃப்ரிக்ஷன் வந்து அதிகமாக இருக்குது. புரியுது? அப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கணும். ஆக்டிவ் இந்த
எர்த் ப்ரெஷர் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது கம்மியாக இருக்கணும். இப்படி கம்மியாக நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், ஸ்லைடிங் வந்து அங்கே நடக்காது. ஸ்லைடிங் மூலமாக ஃபெயிலியர் வந்து நடக்காது. ஓகே, ப்ரிவென்டிங் த ஸ்லைடிங் ஆஃப் த வால். த ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் அட் த பேஸ் ஆஃப் த வால் ப்ரிவென்ட்ஸ் இட் ஃப்ரம் ஸ்லைடிங் ஃபார்வர்டு. ஓகேவா, ப்ரிவென்ட் பண்ணும் எதுலேருந்து, ஸ்லைடிங் பண்ணுறதுலேருந்து, ஸ்லைட் ஆகிறதுலேருந்து. திஸ் ஃபிரிக்ஷனல் ரெசிஸ்டன்ட் கம் ஃப்ரம் த கான்டாக்ட் பிட்வீன் த பேஸ் ஸ்லாப் அண்ட் சாயில் பிலோ. பேஸ் ஸ்லாப் கீழே இருக்கிறது தான் என்ன பண்ணோம், பேஸ் ஸ்லாப் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சாயிலுக்கும் இந்த பேஸ் ஸ்லாப்புக்கும் இடையில தான் ஃபிரிக்ஷன் வந்து கிரியேட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. F = μ × W அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, W அப்படிங்கிறது டோட்டல் வெயிட் ஆஃப் த ரிட்டைனிங் வால், மியூ அப்படிங்கிறது என்ன, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இதை எப்படி நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இஃப் ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் கிரேட்டர் தன் ஹரிசாண்டல் ப்ரெஷர் த வால் இஸ் சேஃப் அகெயின்ஸ்ட் த ஸ்லைடிங். ஓகே, இந்த ஃபிரிக்ஷன் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்லைடிங்லேருந்து நம்ம தப்பிக்கலாம். ஓகேவா, ஸ்லைடிங் வந்து நடக்காமல் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எதனால் நடக்க நம்ம அதான் பார்த்துருந்தோம். லேட்டரல் எர்த் ப்ரெஷர் வந்து என்ன பண்ணும், ஸ்லைட் ஆக்கும். நம்ம ரிட்டைனிங் வாலை என்ன பண்ணும், ஸ்லைடு பண்ணும். ஃபிரிக்ஷன் அட் த பேஸ் என்ன இருக்குது, நமக்கு ரொம்ப லோவாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஈஸியாக ஸ்லைடிங் வந்து நடந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இதுக்கு வந்து நமக்கு வந்து என்ன பண்ணுறோம், ஒரு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி அப்படிங்கிறது ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ் டிவைடட் பை ட்ரைவிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ரெண்டுக்கும் ரேஷியோ போட்டோம் அப்படின்னா 1.5 விட நமக்கு அதிகமாக இருக்கணும். ஓகேவா, 1.5 விட அதிகமாக இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம், டிரைவிங் ஃபோர்ஸோட இந்த ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ் வந்து 1.5 மடங்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த ரெண்டுக்கு ரேஷியோ போடணும்னா நமக்கு 1.5 கிடைக்கணும். ஓகேவா, இதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்லைடிங்லேருந்து எப்படி தவிர்க்கலாம், இன்க்ரீஸ் த ஃபிரிக்ஷனல் ரெசிஸ்டன்ஸ் பை என்லார்ஜிங் த பேஸ். ஓகேவா, புரியுதா உங்களுக்கு? அதாவது என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ பேஸ் சின்னதாக இருக்குது அப்படின்னா ஸ்லைடிங் வந்து நிறைய நடக்கும். ஓகேவா, பேஸ் சின்னதாக இருக்குது அப்படின்னா ஸ்லைடிங் வந்து நிறைய நடக்கும். பேஸை வந்து பெருசாக்கிட்டோம் அப்படின்னா ஸ்லைடிங் வந்து கம்மியாகும். இப்போ பேஸை வந்து என்ன பண்ணுறீங்க, இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. பேஸை இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக என்ன ஆகும், காண்டாக்ட் ஏரியா வந்து உங்களுக்கு அதிகமாகும். இப்போ அதிகமாகும் போது உங்களுக்கு ஃப்ரிக்ஷன் அதிகமாகும். ஓகேவா, காண்டாக்ட் ஏரியா அதிகமாகும் போது அது ஃபுல்லாகவே என்ன ஆகும், ஒரு தரையில் ஃபுல்லாக கவர் ஆகுறதுனால ஃப்ரிக்ஷனும் அதிகமாகும். இப்போ ரெசிஸ்டன்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஸ்லைட் ஆகுறதுலேருந்து நீங்கள் தவிர்க்கலாம். ஓகேவா, புரியுதா உங்களுக்கு? அப்புறம் யூஸ் கீ ப்ரொஜெக்ஷன் நம்ம பார்த்தோம், எக்ஸாம்பிள் பார்த்துருந்தேன். இப்போ வந்து நம்ம ஒரு ஷூ போட்டிருக்கோம், அந்த ஷூவில் வந்து ஹீல் இருக்குது. அந்த ஹீல் வந்து கீழே மண்ணில் புதையிற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ அது ஒரு grip வந்து நமக்கு கொடுக்கும். ஓகேவா, அப்போ நம்ம ஒரு என்ன தான் தரை வந்து வெட்டாக இருந்தாலும் நம்ம வந்து கீழே ஸ்லைட் ஆக மாட்டோம். ஓகேவா, கீழே விட மாட்டோம், ஸ்லைட் ஆகி கீழே விட மாட்டோம். இப்போ இந்த இது வந்து என்ன இருக்கும், மண்ணில் வந்து ஒரு grip வந்து நமக்கு கொடுக்கும். ஓகேவா, அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா ஷியர் கீ அப்படின்னு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ரிட்டைனிங் வாலை என்ன பண்ணுவாங்க, ஷியர் கீ அப்படின்னு ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது இந்த ரெசிஸ்டண்ட்டை அதிகமாகும், ஸ்லைட் ஆக விடாது. ரிட்டைனிங் வாலை ஸ்லைட் ஆக விடாது. இன்க்ரீஸ் பேக்ஃபீல் ட்ரைனேஜ் டு ரெடியூஸ் போர் வாட்டர் ப்ரெஷர். இப்போ நம்ம வந்து வெட்டான தரையில் நிற்கிறோம். இதுவே பார்த்தீங்கன்னா அதில் வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்குது, தரை வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல எப்படி இருக்கும், நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஈஸியாக நம்மளை ஸ்லைட் ஆக விடாது. அப்படி தானே, வலிக்கு விழ மாட்டோம். கொஞ்சம் வந்து ஈரம் இல்லாமல் காஞ்ச தரையாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் grip இருக்கும். எந்த அளவுக்கு ஈரம் அதிகமாகுதோ அந்த அளவுக்கு நமக்கு என்ன ஆகும், ஸ்லைடிங் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. அப்போ என்ன சொல்கிறாங்க, ட்ரைனேஜ் வந்து கரெக்டாக ப்ரொவைட் பண்ணணும். இப்போ ட்ரைனேஜ் வந்து அங்கே என்ன பண்ணணும், குறைக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது மூலமாக நம்ம ஸ்லைடிங்கை தவிர்க்கலாம். நெக்ஸ்ட்டு க்ரஷிங். ஓகேவா, நம்ம பார்த்துருந்தோம் அந்த சிக்மா மேக்ஸ் அப்படிங்கிறதும் ஒரு லிமிட்டுக்கு மேலே போகக்கூடாது. ஓகேவா, நமக்கு டென்ஷன் வருது, அதனால தான் ஃபஸ்ட்டு ஃபெயிலியர் நடக்குதுன்னு பார்த்தோம். அதுவுமே இந்த சிக்மா மேக்ஸ் அப்படிங்கிறதும் அந்த சாயிலோட பெரிங் கெப்பாசிட்டிக்கு மேலே போனாலும் ஃபெயிலியர். அப்படி தானே நம்ம கால்குலேட் பண்ணுவோம். சிக்மா மேக்ஸ் சிக்மா மினிமுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தோம். இந்த சிக்மா மேக்ஸ் அப்படிங்கிறதும் இந்த சாயிலோட பேரிங் கெப்பாசிட்டிக்கு ரொம்ப மேலே வந்து போயிடக்கூடாது. அப்போ நமக்கு ஃபெயிலியர் வந்து நடக்கும், க்ரஷிங் வந்து அங்கே நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதையுமே நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம், இதுக்குமே பேஸை வந்து வைடிங் வந்து பண்ணணும். ஓகேவா, பேஸை வந்து வைடிங் பண்ணணும். அது எப்படி, இந்த கீழே இருக்குது பி அப்படிங்கிறது கீழே இருக்குது. ஓகேவா, இந்த பி அதிகமாக்குறது மூலமாக சிக்மா மேக்ஸை ரெடியூஸ் பண்ணிடலாம். ஓகேவா, அந்த ரெசிப்ரோக்கலாக இருக்குது. அப்போ இது வந்து கம்மியாச்சு அப்படின்னா இந்த வேல்யூ என்ன ஆகும், அதிகமாகும். பேஸ் கம்மியாச்சுன்னா இது அதிகமாகும். பேஸ் இங்கே அதிகமாக்கணும் அப்படின்னா என்ன ஆகும், கீழே உள்ள வேல்யூ அதிகமாக்கணும் அப்படின்னா இந்த சிக்மா மேக்ஸ் அப்படிங்கிறது கம்மியாகும். கம்மியாச்சு அப்படின்னா சாயில் ப்ரீயரிங் கெப்பாசிட்டியோட நம்ம என்ன பண்ணிக்கலாம், குறைச்சிக்கலாம். இம்ப்ரூவ் சாயில் ஸ்ட்ரென்த், இல்லைனா என்ன பண்ணலாம், சாயிலோட ஸ்ட்ரென்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், நல்லா காம்பேக்ட் பண்ணணும், அதோட டென்சிட்டி அதிகமாக்கணும். ஓகேவா, சாயிலோட டென்சிட்டி அதிகமாக்கணும். அப்போ பியரிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அடாப்ட் ரெயின்ஃபோர்ஸ்டு கான்கிரீட் வால்ஸ் ஃபார் பெட்டர் ஸ்ட்ரென்த். இப்போ வந்து ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ரொவைட் பண்ணி நம்ம வால் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். சும்மா நார்மலாக வால் வந்து மேசன்ட்ரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதை விட, பிரிக்கு ஸ்டோனை வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதை விட இவன் என்ன பண்ணணும், ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் போட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த க்ரஷிங்லேருந்து தடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் பார்த்துக்கோங்க, ஆக்டிவ் எர்த் ப்ரெஷரை பற்றி கொடுத்துருப்பேன். அந்த ஃபார்முலா எப்படி வந்தது, அந்த ப்ரெஷர் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறோம், என்ன ஃபார்முலாலேருந்து எடுக்கிறோம் அப்படிங்கிறத கொடுத்துருப்பேன். ½ K × Γ/h² அப்படிங்கிற அந்த ஃபார்முலாவில் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர்னா 1 - sin π / 1 + sin π.
கேபி அதாவது பாசிவ் எர்த் ப்ரெஷர் அப்படின்னா 1 + sin π / 1 - sin π. இது எல்லாமே நம்ம அந்த ஃபவுண்டேஷனில் பார்த்துருப்போம். ஓகேவா? இவ்வளோ இதை பற்றி இதில் ரொம்ப டிஸ்கஸ் பண்ண வேணாம். நமக்கு தெரிஞ்சது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா என்னென்ன ஃபெயிலியர்லாம் நடக்குது, அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் அந்த லிமிட்டிங் வேல்யூ பார்த்துக்கோங்க. இதில் ஸ்லைடிங் வந்து 1.5 அப்படிங்கிறது ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி, இது பார்த்துக்கோங்க. அந்த ஃபார்முலா பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து இந்த கவுண்டர் ஃபோர்ட் ப்ரொவைட் பண்ணுறது மூலமாக நம்ம என்ன பண்ணலாம், ஓவர் ட்ரைனிங்கை வந்து அவாய்ட் பண்ணலாம். அதையும் பார்த்துக்கோங்க. அப்புறம் பேஸை இன்க்ரீஸ் பண்ணணும். பேஸ் லென்த்தை ஏன் இன்க்ரீஸ் பண்ணுறோம், அந்த ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ் வந்து அதிகமாகும். அப்போனா தான் அந்த ஓவர் ட்ரைனிங் மொமெண்ட்டை வந்து இது பண்ண முடியும், கம்மி பண்ண முடியும். ஓகேவா? இது எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. இப்போ டென்ஷன் வந்து ஏன் உள்ளே வருது, அப்படின்னா அங்கே எசன்ட்ரிசிட்டி அதிகமாக போயிடுது. ஓகேவா? அந்த லோடு வந்து வெளியே போயிடுது. இதனால தான் நமக்கு நடக்குது. ஓகேவா? இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். நம்மளோட பேட்ச் நெக்ஸ்ட்டு மார்ச்சில் ஸ்டார்ட் ஆகுது. ஜேடிஓ பேட்ச் அண்ட் ஏஇ பேட்ச் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மார்ச் மிட்டில் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அதில் ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணலாம். இதே மாதிரி சிவில் இன்ஜினியரிங் எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, வீடியோ வேணும், கான்செப்ட் வந்து லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குமே நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம இவ்வளோ நாள் கடந்து ஒரு 9.5க்கு மேலே சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 10K கிட்ட வரப்போகுது. உங்களோட சப்போர்ட் அப்படிங்கிறது முக்கியம். சீக்கிரமாக நம்ம 10K சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணுவோம் அப்படின்னு நம்புகிறேன். உங்கள் எல்லாத்துக்குமே இதுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு நியூ டாப்பிக்கில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.